கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 28வது நாளிலும் தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் வேத பாட வகுப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் கர்த்தர் தந்த நல்ல கிருபைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக நம் எல்லார் கண்களை மூடி இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரோடு பேசும்படியாய் தொடர்ந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை தியானித்து கொண்டிருக்கிற நம்மோடு ஒவ்வொரு நாளும் பேசுகிற நல்ல ஆவியானவர் இந்த நாளிலும் தன்னுடைய வார்த்தையினால் நம்மோடு பேசும்படி நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ராஜா, இந்த நாளில் இந்த வேத பாட வகுப்பிற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கடந்த 27 நாட்களும் தொடர்ந்து நம்முடைய வார்த்தையை தியானிக்க நீ தந்த நல்ல கிருபைகளுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த 28வது நாளிலும் ஆண்டவரே உம்முடைய திருமுகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா ராஜா, இந்த நாளில் நாங்கள் தியானிக்கிறதான வேத பகுதியை கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களுக்கு என்ன கற்றுத்தர வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே நீ சித்தம் கொண்டு இருக்கிறீரோ அந்த சித்தத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு பேசும். இந்த சதை கேட்க எல்லாரோடும் வார்த்தை இடைபடட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்ம உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கடந்த நாட்களில் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் வரை இடைப்பட்ட பகுதி என்கிறதான தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம். உபத்திரவ காலத்தின் அந்த நாட்களில் முதல் 3.5 ஆண்டுகளுடைய முடிவிலும் அடுத்த 3.5 ஆண்டுகள் ஆரம்பமாகிற அந்த காலகட்டங்களில் நடக்கிறதான சம்பவங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதான வசனங்களை தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் இந்த நாளில் 14ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். கடந்த நாட்களில் 14ஆம் அதிகாரத்தில் முதல் 5 வசனங்களில் சியோன் மலையில் 144,000 பேர் என்கிற தலைப்பில் சியோன் மலையில் காணப்பட்டதான 144,000 பேர் யார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அதை குறித்து இந்த நாட்களிலே தவறாய் சொல்லப்படுகிறதான உபதேசங்களை குறித்தும் நாம் தியானித்தோம். ஆகவே அந்த 144,000 பேர் யார் என்பதை குறித்து தெளிவான வேதத்தின் அடிப்படையில் நாம் தியானித்தோம். ஆகவே பரலோகம் என்பது ஒரே ஒரு இடம்தான். அந்த பரலோகத்திலே முதல் தரமான இடம், 2ஆம் தரமான இடம் என்கிற வேறுபாடுகள் கிடையாது. பரலோகத்திலே முதல் தரமான ஆட்கள், 2ஆம் தரமான ஆட்கள் என்கிறதான ஏற்ற தாழ்வுகளும் பரலோகத்தில் இல்லை. ஆகவே பரலோகத்திலே தேவாதி தேவனை நாம் விடுதலையோடு ஒன்று சேர்ந்து நாம் வெண்ணங்கி தரித்தவர்களாய் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆகவே 144,000 பேர் என்பவர்கள் சபையை சார்ந்தவர்கள் அல்ல. உபத்திரவ நாட்களில் தேவனுக்காக வைராக்கியமாய் எழும்பினதான யூத பரிசுத்தவான்கள், அதாவது யூத ஊழியர்கள். அன்றைக்கு யூதர்கள் அநேக ரட்சிக்கப்பட போகிறார்கள். ஆனால் இந்த 144,000 பேர் என்பவர்கள் யூத ஊழியர்கள், முத்திரை போடப்பட்டதான யூத ஊழியர்கள் என்பதை குறித்து நாம் கடந்த நாட்களிலும் தியானித்தோம். அதை தொடர்ந்ததாக 6ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை இருக்கிறதான பகுதியை 5 தூதர்களின் செய்திகள் என்கிற தலைப்பிலும் தியானிக்க போகிறோம். 5 தூதர்களின் செய்திகள். அதாவது சியோன் மலையிலே 144,000 பேரை இந்த யோவான் தரிசனத்திலே பார்க்கிறார். அந்த தரிசனத்தை பார்க்கும் பொழுது இந்த 144,000 பேர் பாடுகிறதான அந்த பாடல் சத்தம், இது எல்லாம் யோவான் தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அடுத்ததாக யோவானுக்கு விசேஷமான தரிசனம் காண்பிக்கப்படுகிறது. அதாவது யோவான் 6 தூதர்களை பார்க்கிறார். அந்த 6 தூதர்களில் 5 தூதர்கள் இனி நடக்க போகிற, பூமிக்கு வரப்போகிறதான ஆபத்தான காரியங்கள், இனி நடக்க போகிற சம்பவங்களை குறித்து 5 தூதர்கள் சொல்லுகிற செய்திகளை யோவான் இங்கு பதிவு பண்ணுகிறதை பார்க்கிறோம். அதாவது இந்த பகுதியில் 6 தூதர்களை பார்க்கிறார். ஆனால் 5 தூதர்கள் இனி நடக்க போகிற காரியங்களை குறித்து செய்திகளை சொல்லுகிறார்கள். அந்த செய்திகளை யோவான் இங்கு பதிவு பண்ணுகிறார். இந்த 5 தூதர்களின் செய்திகளும்
வரப்போகிறதான ஆபத்துகள் அது எப்படிப்பட்டதானது என்பதை சொல்லவும், இந்த 7 வருடம் உபத்திரவ காலங்கள் முடிய போகிறதை குறித்தும், அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்கு ஒரு முடிவு உண்டாக்கப் போகிறதை குறித்தும் சொல்லப்போகிற செய்திகளை, இனி சம்பவிக்கப் போகிறவைகளை யோவான் இங்கு பதிவு பண்ணுகிறார். ஆகவே இந்த 5 தூதரின் செய்திகள் என்னது என்பதை குறித்து நாம் இந்த நாளை தியானிக்க போகிறோம். முதலாவது, முதல் தூதரின் செய்தி 14ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் வாசிக்கலாம். மிகுந்த சத்தமிட்டு 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். இந்த 6-7 வசனங்களிலே முதல் தூதனுடைய செய்திகளை நாம் பார்க்கிறோம். முதல் தூதன் அவன் வானத்தின் மத்தியிலே பறப்பதாக இந்த யோவான் காண்கிறார். அப்படி அந்த தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வரும் பொழுது அவன் ஒரு சுவிசேஷத்தை உடையவனாய் இருக்கிறானாம். என்ன சுவிசேஷம்? அவன் சொல்லுகிறது, பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக. அப்ப யாருக்கு இந்த தூதன் செய்தி அறிவிக்க வருகிறார்? அந்த நாட்களில், அதாவது உபத்திரவத்தின் நாட்களில் முதல் 3.5 வருடங்கள் முடிந்து அடுத்த 3.5 வருடங்கள் ஆரம்பமாக இருக்கிற அந்த காலகட்டத்தில் பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியான ஒரு செய்தியோடு தூதன் வருகிறான். அப்போ இந்த தூதனுடைய செய்தி யாருக்கு சொல்லப்படுகிறது? சபைக்கு அல்ல, எடுத்துக்கொள்ளப்பட்ட சபைக்கு அல்ல, அல்லது இரத்த சாட்சிகளாக மரித்ததான தூதர்களுக்கு, இஸ்ரவேல் பரிசுத்தவான்களுக்கு அல்ல, அல்லது பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுக்கு அல்ல. இந்த செய்தி முழுக்க முழுக்க கைவிடப்பட்டவர்களாய் உலகத்தின் அந்த உபத்திரவத்தின் நாட்களிலே வேதனைப்படுகிறதான உலக ஜனங்களுக்கு சொல்லும்படியான செய்தியோடு இந்த தூதன் வருகிறான். அப்படி அந்த தூதன் வரும்பொழுது என்ன செய்தி கொண்டு வருகிறாராம்? நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து. என்ன சுவிசேஷம்? நித்திய சுவிசேஷம். அது என்ன நித்திய சுவிசேஷம்? அதாவது வேதத்தில் சுவிசேஷம் என்று சொன்னாலே நல்ல செய்தி அப்படின்னு அர்த்தம். சுவிசேஷம் என்று சொன்னால் நல்ல செய்தி, சுபிக்ஷமான ஒரு விசேஷமான ஒரு செய்தித்தான் சுவிசேஷம். ஆக வேதத்தில் அநேக சுவிசேஷம் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். பரிசுத்த வேதத்தை பொறுத்தவரை சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஒவ்வொரு சுவிசேஷம் சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். என்னென்ன சுவிசேஷம்? இந்த காலகட்டத்தில் சொல்லப்படுகிற சுவிசேஷம் என்ன? இதை நாம் புரிந்து கொண்டால் தான் நித்திய சுவிசேஷம் என்றால் என்ன. இன்னைக்கு அனைவரும் பார்க்கிறோம், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். இன்றைக்கு அறிவிக்கப்படுகிற சுவிசேஷம் வேறு, இந்த தூதன் சொல்லுகிற சுவிசேஷம் வேறு. அதுக்கு வித்தியாசம் புரிந்து கொள்ளணும். இப்போ அறிவிக்கப்படுகிற சபையிலே இன்னைக்கு நாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கிறோம். சுவிசேஷ கூட்டங்கள் என்று பார்க்கிறோம், சுவிசேஷ ஊழியம் என்று பார்க்கிறோம். இப்போ சபைகளிலே பிரசங்கிக்கப்படுகிற சுவிசேஷம் எப்படிப்பட்டது? வாசிங்க, எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். சபைக்கு சொல்லப்படுகிற சுவிசேஷம் என்ன சுவிசேஷமாம்? ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது. அப்போ இன்னைக்கு சபையில் பிரசங்கிக்கப்படுகிற சுவிசேஷம் என்பது ரட்சிப்பின் சுவிசேஷம். அதாவது பாவத்திலேயும் சாபத்திலேயும் பிசாசின் அடிமைத்தனத்திலேயும் வாழ்கிறதான ஜனங்களுக்கு ரட்சிப்பினுடைய சுவிசேஷம், ரட்சிக்கப்படுவதற்கான நற்செய்தி. அந்த ரட்சிப்பின் நற்செய்தி என்னது?
கர்த்தராக இயேசு கிறிஸ்து முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்தவராய் கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு பாவத்தின் அடிமைத்தனத்திற்கிற ஜனங்களுக்கு விடுதலை உண்டாக்கும்படி தன் இரத்தத்தையே அவர் சிந்தினார். ஆகவே சிலுவையில் ஜீவனை கொடுத்ததான கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதுதான் ரட்சிப்பினுடைய அடையாளம். அப்போ சபையில் பிரசங்கிக்கப்படுகிற சுவிசேஷம் என்ன? ரட்சிப்பின் சுவிசேஷம். ஒரு மனிதன் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, சாத்தான் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கான ஒரு வழி. இந்த பாவத்திலிருந்து யார் எனக்கு விடுதலை தருவான், இந்த சாபத்திலிருந்து யார் எனக்கு விடுதலை தருவான் என்று கலங்கி நிற்கிற மனிதனுக்கு இதுதான் வழி என்று சொல்கிறதான நற்செய்தி, அந்த சுவிசேஷம் ரட்சிப்பின் சுவிசேஷம். அப்போ இயேசுவே வழி, அவரை விசுவாசிக்கும் பொழுது தான் உன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட முடியும் என்கிற சுவிசேஷம் சபையில் இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. இது ரட்சிப்பின் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் உபத்திரவ காலத்தில் சொல்லப்படுவது இல்லை. ஏனென்று சொன்னால் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்கிறவர்கள் விசுவாசிகள் ஆகிறார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்படுகிறார்கள். எதற்காக? மீட்கப்படும் நாளுக்கென்று. அப்போ இன்றைக்கு அறிவிக்கப்பட்ட ரட்சிப்பின் சுவிசேஷம் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி வரப்போகிறதான கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் அந்த இரகசிய வருகை மீட்பின் நாளுக்காக பரிசுத்த ஆவியானால் முத்திரை போடப்படுகிறான். அப்போ சபையில் பிரசங்கிக்கப்படுவது ரட்சிப்பின் சுவிசேஷம். இன்னொரு வார்த்தை வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அப்போஸ்தலன் பவுல் இந்த வசனம் சொல்லும் பொழுது கிருபையின் சுவிசேஷம் என்று சொல்லுகிறார். கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லாத ஒரு மனிதனுக்கு வெளிப்படுகிற தேவ இரக்கத்துக்கு பேர் தான் கிருபை. அதாவது பாவத்தில் இருக்கிறதான ஒரு மனிதன் தேவனிடத்தில் வருவதற்கு தகுதி இல்லாதவனாய் இருக்கிறான். எப்போ மனுக்குலம் பாவம் செய்ததோ அப்பொழுது அந்த மனுக்குலம் தேவனை விட்டு பிரிந்து போனது. ஆக தேவனுக்கும் மனிதனுக்கும் உண்டான அந்த பிளவை நீக்குவதற்கு மனிதன் தகுதி இல்லாதவனாய் இருந்தான். தேவனிடத்தில் கிட்டி சேருவதற்கு தகுதி இல்லாதவனாய் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த அந்த மனிதனுக்கு தேவனோடு சேருகிறதான சாக்கியத்தை பெற்றுக் கொடுத்த அந்த கிருபையை பிரசங்கிப்பதுக்கு பேருதான் கிருபையின் சுவிசேஷம். சிலுவையில் ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? பாவத்தில் இருக்கிற மனிதன், ஐயோ அந்த பாவம் இது கொடிதானது எனக்கு தெரியும், அநேக சொல்லுவதும் கேள்விப்பட்டிருக்கிறோம், எனக்கு குடிக்கிறது பாவம் தெரியுங்க, என்னால் குடிக்காமல் இருக்க முடியல, இந்த பாவத்தை விட்டு என்னால் வெளியே வர முடியல, நான் மன திரும்பணும், நானும் நல்ல மனுஷனாக வாழ நினைக்கிறேங்க, ஒரு நாள் 2 நாள் வாழ்கிறேன், என்னால் வாழ முடியல, திரும்ப அந்த பாவத்தை செய்து விடுகிறேன். இதுதான் பாவத்தின் அடிமைத்தனம். அப்போ இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு விடுதலை தருவது அந்த மனிதன் சுய கட்டுப்பாடு அல்ல, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம் மாத்திரமே. இயேசு ஒருவர் மாத்திரம்தான் அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த பாவத்தில் அடிமைத்தனத்தில் சாபத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த மனிதனை விடுதலையாக்கி தேவனோடு ஒப்புரவாக்குகிறார். இந்த ஒப்புரவாக்குகிறதான இந்த காரியத்தை சொல்லுகிற சுவிசேஷம் தான் கிருபையின் சுவிசேஷம். நீ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அநேகர் சொல்லுவாங்க, என்ன கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், எவ்வளவோ பணம் சம்பாதிக்கிறோம், ஆனால் என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சாபம், எங்களால் முன்னேற முடியல, நாங்கள் கீழே தான் போய் கொண்டு இருக்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, என் குடும்பத்தில் அநேக பாவம், அநேகதான சாபம், என் குடும்பத்தில் சமாதானம் புலம்புகிற அநேகர் உண்டு. ஆக இந்த ஜனங்களை விடுதலையாக்கும்படியான காரியத்தை இயேசு சிலுவையில் நிறைவேற்றி முடித்தார். சிலுவையில் தேவ கிருபை வெளிப்பட்டது. அந்த கிருபையை இப்படிப்பட்டதான ஜனங்களுக்கு பிரசங்கித்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற ஒருவர் உண்டு, உங்கள் வாழ்க்கையிலிருந்து உங்களை விடுதலையாக்க ஒருவர் உண்டு, உங்கள் வாழ்க்கையினுடைய சாபங்களை உடைத்து பாவங்களை உடைத்து உங்களையும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாற்றுகிற ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு. அவர் உங்களுக்காக இரக்கம் காண்பிக்கிறவராய் இருக்கிறார். அவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு மனிதனால் செய்ய முடியாத தகுதி இல்லாத அந்த மனிதனுக்கு தேவ கிருபையை காண்பிக்கிற வெளிப்படுத்துகிற சுவிசேஷம் கிருபையின் சுவிசேஷம். இதுதான் சபைகள் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆக சபைகளில் பிரசங்கிக்கப்படுவது ரட்சிப்பின் சுவிசேஷம், கிருபையின் சுவிசேஷம். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான
தேவ ஜனங்கள் வார்த்தை சொல்லுகிறேன், வாழ்க்கையில் ஒருவேளை சில விட முடியாத சில பாவத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா? ஒருவேளை நான் ஆண்டவர் இயேசு அறிந்திருக்கிறேன், ஆனால் என் குடும்பத்தில் ஒருவரும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை. என் குடும்பத்தில் என் புருஷன் குடிப்பழக்கத்தில் இருக்கிறான், எங்கள் அப்பா, என்னோட சகோதரன் அல்ல என் குடும்பத்தில் இருப்பவர்கள் இப்படிப்பட்ட குறிப்பிட்ட பாவத்தில் இருக்கிறார்கள், அல்லது என் குடும்பத்தில் சாபம், என் குடும்பத்தில் முன்னேற முடியல, நான் எவ்வளோதான் நாங்களும் தலை நிமிரணும்னு நினைக்கிறோம், எங்களால் முன்னேற முடியல, ஏதோ ஒரு சாபம் என் குடும்பத்தோடு போராடி கொண்டிருக்கிறது, அல்லது சில குறிப்பிட்ட பாவம் எனக்குள் இருக்கிறது, அல்லது ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்த பின்பு கூட என் வாழ்க்கையில் சில பாவம் என்னோடு போராடி கொண்டிருக்கிறது. நீ புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கும் உங்களை ரட்சித்து உங்களை தூக்கி எடுக்க என் ஆண்டவர் இயேசு உண்மையுள்ளவராக இருக்கிறார். இயேசு ஒருவர் மாத்திரம்தான் உங்களையும் உங்கள் வாழ்க்கை மாற்ற வல்லமையுள்ளவர். உங்கள் பாவத்திலிருந்து உங்கள் சுய கட்டுப்பாடு விடுதலை தர முடியாது. கல்வாரி சிலுவின் அருகில் வந்து அந்த இயேசுவின் அன்பை ருசி பார்த்து, ஏசப்பா இந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்க, என் குடும்பத்தில் இந்த சாபம் போராடி கொண்டிருக்கிறது, என் குடும்பத்தை நீங்கள் தான் விடுதலையாக்கணும், நான் உம்மை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன், என் வாழ்க்கை முழுதும் ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு நீங்கள் மாத்திரம் போதும். கல்வாரி சிலுவின் அருகில் நீ கண்ணீரோடு கதறி ஜெபிப்பீர்களானால் உங்களையும் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதற்கு இயேசு உண்மையுள்ளவர். அவர் இன்றைக்கு கிருபை உள்ளவர், இன்றைக்கு இரக்கம் உள்ளவர். உங்களை மீட்டெடுப்பதற்காக, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்கள் குடும்பத்தை உயர்த்துவதற்காக சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்தார். நீங்கள் எப்பேற்பட்ட பாவத்தில் இருந்தாலும் இயேசுவை முழுமை ஏற்றுக்கொண்டு உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யுங்க. உங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுக்க என் இயேசு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை தவிர ஒருவர் உங்களை விடுதலையாக்க முடியாது. ஒருவேளை குடும்பத்தில் சில சாபம் போராடி கொண்டிருக்குதா? சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க சந்ததியில் குடும்பத்தில் முழுக்க ஒருவருக்குமே திருமணமாகாமல் இருக்கும், அல்லது எல்லாரும் திருமணமாயிருக்கும், ஒருவருக்கு சந்ததியே இருக்காது, அல்லது சிலருக்கு சில குறிப்பிட்ட வயது வந்தவுடனே மரணத்துக்கு அவர்கள் மரித்து போவார்கள், அல்லது சில குடும்பங்களில் எல்லாருமே தற்கொலை செய்து மரிப்பார்கள். இப்படி சில சாபக்கட்டுகள் சில குடும்பங்களில் இருக்கும். அதே போல் உங்கள் குடும்பங்களில் உங்கள் சந்ததியில் சில சாபக்கட்டு இருக்குதா? இயேசு நோக்கி பாருங்க. என் இயேசு உங்கள் சாபத்தை உடைக்க வல்லமை உள்ளவர். எப்பேரோட பாவம் வாழ்க்கையில் இருந்தாலும் உன்னை சுத்திகரிக்க இயேசு வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிக்கிறவர், கிருபை உள்ளவர். ஆக சபையில் சொல்லப்படுகிறதான சுவிசேஷம் அது ரட்சிப்பின் சுவிசேஷம், கிருபையின் சுவிசேஷம். அடுத்து இன்னொரு சுவிசேஷம் வேதத்தில் சொல்லப்படுகிறது. வாசிங்க, வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். இது ஏற்கனவே நாம் கடந்த நாட்களில் உபத்திரவத்தின் காலங்களை குறித்து தியானிக்கும் பொழுது தியானித்தோம். அதாவது தேவனுடைய ஊழியக்கார் நெற்றியிலே முத்திரை போடப்பட்டது. இவர்கள் தான் 144,000 பேர் என்று பார்த்தோம். இந்த தேவனுடைய ஊழியக்காரர்கள் யார் என்று சொன்னால் இவர்கள் இஸ்ரவேலை சேர்ந்தவர்கள். இஸ்ரவேல் கோத்திரங்களை சேர்ந்த 12 கோத்திரத்தில் 12,000 என்று சொல்லி 144,000 பேர் முத்திரை போடப்படுகிறது நெற்றியில். இந்த 144,000 பேரை குறித்து வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ஊழியக்காரர்கள். இவர்கள் யார் என்று சொன்னால் உபத்திரவ காலத்தில் இருக்கிற யூதர்களுக்கு பிரசங்கிக்கிறவர்கள். இவர்கள் என்ன பிரசங்கிக்கிறார்களாம்? அதை குறித்து நாம் வாசித்தோம். வாசிங்க, மத்தேயு 24:14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். ராஜ்யத்தின் சுவிசேஷம். இங்க ராஜ்யத்தின் சுவிசேஷம். இதுக்கு அடுத்த வசனம் வாசிக்கும் பொழுது தான் அப்பொழுது முடிவு உண்டாகும். எப்போ முடிவு உண்டாகும்? ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும். அப்போ ராஜ்யத்தின் சுவிசேஷம் எப்போ பிரசங்கிக்கப்படுகிறது என்றால் இந்த உபத்திரவத்தின் நாட்களில். என்ன ராஜ்யத்தின் சுவிசேஷம்? இந்த உபத்திரவ காலம் முடிந்தது பின்பதாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து 1000 வருடம் இந்த முழு உலகத்தையும் அவர் ஆளுகை செய்ய போகிறார். ராஜாதி ராஜாவாய் ஆளுகை செய்ய போகிறார். இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகள் பிரசங்கிக்கப்படும். எதற்காக? சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். இவரே ராஜாதி ராஜா, இவரே சத்தியமுள்ள தேவன், இவரே நீதிபரர், இவரே ஆளுகை செய்கிறவர் என்று ஜனங்களுக்கு சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். யார் மூலமாக? இந்த 144,000 பேராகிய இஸ்ரவேலின் ஊழியக்காரர்கள் மூலமாக பிரசங்கிக்கப்படுகிறது. இங்கு பிரசங்கிக்கப்படுகிற பிரசங்கம் ராஜ்யத்தின் சுவிசேஷம். யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, அவர் மேசியான் இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளலை.
உபத்திரவ காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா முதல் 3.5 ஆண்டுகளில் ஒரு சில யூதர்கள் தான் கிறிஸ்தவர்களாக மாறி இரத்த சாட்சியில் மரித்திருப்பார்கள். அவர்களைத்தான் நம்ம 6ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். பலிபீடத்தின் அருகிலே அந்த ஆத்துமாக்கள் கதறுகிற கதறல் அவர்கள் யூத கிறிஸ்தவர்கள் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஆனால் முதல் 3.5 ஆண்டுகளில் இந்த குறிப்பிட்ட இந்த யூத கிறிஸ்தவரை தவிர மற்ற யூதர்கள் கடின இருதயமுள்ளவர்களாக இருப்பார்கள். அந்தி கிறிஸ்தவத்தான் மேசியாவாக பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த 144,000 யூத ஊழியர்களோ இந்த அந்தி கிறிஸ்து மேசியா அல்ல, இயேசுவே ராஜாதி ராஜாவாய் இவர் பூமி ஆளுகை செய்ய போகிறார், அவர்தான் மேசியா என்று வரப்போகிறதான 1000 வருட அரசாட்சியை குறித்து அந்த அரசாட்சியில் யூதர்கள் ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார்கள். ஏனென்றால் ரட்சிப்பின் சுவிசேஷம் சபைக்கு பிரசங்கிக்கப்பட்டது. இப்போ சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுருச்சு. இப்போ வரப்போகிறதான 1000 வருட அரசாட்சியை குறித்த அந்த ராஜ்யத்தை குறித்தான சுவிசேஷத்தை உபத்திரவத்து நாட்களில் 144,000 பேர் பிரசங்கிப்பார்கள். அடுத்ததுதான் இங்கு சொல்லப்படுகிற நித்திய சுவிசேஷம். நீங்கள் அந்த 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்து 14:6 அந்த தூதன் நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து, நித்தியம் என்று சொல்லும் பொழுது இந்த உபத்திரவ காலங்கள் முடிந்தவுடனே 1000 வருட அரசாட்சி உண்டாக போகிறது. 1000 வருடம் இயேசுவே ராஜாதி ராஜாவாக இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறார். அப்படி ஆளுகை செய்யும் பொழுது வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டதான சபையாகி நீங்களும் நானும் இயேசுவோடு இணைந்து இந்த உலகத்தை 1000 வருடம் ஆளுகை செய்ய போகிறோம். அந்த 1000 வருடம் ஆளுகை செய்கிற வரைக்கும், அதாவது 7 வருட உபத்திரவத்தின் முடிவில் அந்தி கிறிஸ்து கள்ளத்திற்கு நரகு தள்ளப்பட்டுருவாங்க. இவருடைய தலைவனாயிருக்கிற வலுசர்பமாகிய சாத்தான் லூசிஃபர் அவன் சங்கிலினால் கட்டப்பட்டு 1000 வருடம் முடிகிற வரைக்கும் அவன் தற்காலிகமாக அவன் அடைக்கப்பட்டிருப்பான். இப்போ 1000 வருஷம் பூமியில் சாத்தான் கிடையாது, சாத்தான் ஆவிகள் கிடையாது, அவனுடைய எந்த விதமான ஆளுகை இல்லாமல் ஒரு ஏதேன் தோட்டம் ஆதாம் ஏவாள் பாவம் செய்வதற்கு முன்னதாக எப்படி ஒரு மகிமை பொருந்தினதா ஏதேன் தோட்டம் இருந்ததோ அதே போல ஏதேன் தோட்டத்தை போல முழு உலகம் ஒரு ஆசீர்வாதமானதாக ஆண்டவர் முதல் ஆரம்பத்தில் உலகத்தை தோற்றுவித்த பொழுது எப்படி இது பரிசுத்தமுள்ளதாக இருந்ததோ அதே போல 1000 வருடம் அரசாட்சி இருக்கும். அது எப்படி இருக்குங்கிறத நம்ம அந்த 1000 வருட அரசாட்சி தியானிக்கும் பொழுது பார்க்க போகிறோம். அதுக்கு உதாரணம் வசனம் சொல்லப்படுகிறது, பாம்பு புற்றுக்குள்ள குழந்தை கையை விடுமா. இன்னைக்கு குழந்தை கையை விடுமா பாம்பு புற்றுக்குள்ள? ஆனால் ஆடு அரசாட்சியில் ஆடு சிங்கமும் ஒன்றா மேயுமா. அப்படியே ஏதேன் தோட்டம் ஆரம்பத்தில் இருந்தது. அதே போல் 1000 வருடத்தை கர்த்தர் மாற்றி ஆளுகை செய்ய போகிறார். இயேசுவே இந்த பூமியிலிருந்து ஆளுகை செய்ய போகிறார். அந்த 1000 வருஷமும் சாத்தான் கட்டப்பட்டிருப்பான். இந்த 1000 வருஷம் முடிந்த உடனே சாத்தான் கட்டவிழ்க்கப்படுவான். சாத்தான் கட்டவிழ்க்கப்பட்டு அவனோடு கர்த்தர் யுத்தம் பண்ணி அவனை நரகத்தில் தள்ளிவிடுவார். அவனை நரகத்தில் தள்ளிவிட்ட பின்பதாக கடைசி நியாய தீர்ப்பு, மரித்து போன எல்லா ஜனங்களும் எழும்புவார்கள், எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும். எல்லா நியாய தீர்ப்பு முடிந்த பின்பதாக நித்தியம் ஆரம்பமாகும். அந்த நித்தியம் என்ன என்று சொன்னால் நித்திய நரகம் அல்லது நித்திய பரலோகம். இந்த ரெண்டுமே நித்தியம். நித்தியம் என்று சொன்னால் எட்டர்னல் என்று அர்த்தம். அதாவது லிமிட்டே இல்லாதது. எவ்வளவு காலம் எவ்வளவு நாட்கள் என்கிற எந்த விதமான கணக்கம் இல்லாத, அது கணக்கில்லாத நாட்கள், அதான் நித்தியம். அப்போ அந்த நித்தியத்தை குறித்து தான் சுவிசேஷத்தை தூதன் பிரசங்கிக்கிறான். அதாவது நித்திய நரகம் ஒன்று உண்டு, நித்திய பரலோகம் உண்டு, நித்திய வாழ்க்கை உண்டு. அந்த நித்திய வாழ்க்கையில் கைவிடப்பட்ட ஜனமே எங்கே இருக்க போகிறாய்? கைவிடப்பட்டதான யூதர்களுக்கும் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கும் இந்த தூதன் பிரசங்கத்தை கொண்டு வருகிறான், சுவிசேஷத்தை கொண்டு வருகிறான். உன் நித்தியத்தை எங்கு கழிக்க போகிறாய்? ஏன்னு சொன்னால் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுருச்சு, ரட்சிப்பின் சுவிசேஷம் முடிஞ்சிருச்சு. 1000 வருட அரசாட்சி கொடுத்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கப்படுகிறது யூத பரிசுத்தவான்களால். ஆகவே இந்த தூதன் கொண்டு வருகிற சுவிசேஷம் நித்தியத்தை குறித்த சுவிசேஷம். நித்தியத்தை எங்கு கழிக்க போகிறாய்? இந்த கருமையான தேவஜனமே, இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை என்னை பார்த்தும் கர்த்தர் கேட்கிறார், உன் நித்தியத்தை நீ எங்கு கழிக்க போகிறாய்? இந்த உலக வாழ்க்கை நம்ம நிரந்தரம் கிடையாது. இந்த உலக வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய தாத்தா பாட்டி அவங்க அம்மா அப்பாலாம் பார்த்தீங்கன்னா 90 வயது 100 வயதை சர்வசாதம் வாழ்ந்து முடித்திருப்பார்கள். ஆனால் நாம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் எல்லாம் தலைகளாக மாறி, இயற்கை மாறிவிட்டது, உணவு முறைகள் மாறிவிட்டது, வித்தியாசமான கொள்ளை நோய்கள் பெருகிவிட்டது. இந்த காலகட்டங்களில்
60 வயது 70 வயதை தாண்டுவதே பெரிய விஷயம். ஆக இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டு. இந்த உலக வாழ்க்கையில் நம்ம காலகாலமாக இந்த பூமியில் வாழப்போவது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த உலக வாழ்க்கைக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த எல்லாருக்கும் முடிவு எப்பொழுது யாருக்கு தெரியாது. நம்ம 70 வயதில் மறிப்போமா, 60 வயதில் மறிப்போமா, அல்லது நாளைக்கு சாக போகிறோமா நமக்கு தெரியாது. இந்த உலக வாழ்க்கை முடிவு உள்ளது, ஆனால் நித்திய வாழ்க்கை முடிவு கிடையாது. அது நரகமாக இருந்தாலும் சரி, பரலோகமாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் நரகத்தில் வேதனை, பரலோகத்தில் சந்தோஷம். நரகத்தில் இருக்கிற வேதனைக்கும் முடிவு கிடையாது, பரலோகத்தில் சந்தோஷத்துக்கு முடிவு கிடையாது. நீங்கள் எங்கே போய் நித்தியத்தை கழிக்க போகிறீங்க? ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து நீங்கள் சபைக்கு வந்து வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கலாம் இருக்கலாம். இன்றைக்கு ஒருவேளை கிருபை பெற்றவர்களாய் அநேக தவறுகளும் அநேக பின்மாற்றமான காரியங்களும் உங்களுக்குள்ளே இருந்தும் அநேக துன்மார்க்கமான காரியங்களை செய்திருந்தும் இன்னவரை கர்த்தர் கிருபையினால நீங்கள் அழிவை சந்திக்காமல், ஆபத்தை சந்திக்காமல், நீங்கள் மரணம் அடையாமல் இன்று வரை கிருபையினால் நிலைநிற்கலாம். ஆனாலும் உங்களுக்கு எனக்கு ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவுக்கு பின்பதாக நித்தியத்தை எங்கு கழிக்க போகிறோம்? நீங்கள் நரகத்தில் தள்ளப்பட போறீங்களா, பரலோகத்தில் ஆண்டவர் இயேசுவோடு வாழ போறீங்களா? உங்கள் நித்தியத்தை குறித்து இப்போ முடிவு பண்ணணும். மரணத்துக்கு பின்பதாக முடிவு பண்ண முடியாது. அல்லது ஒருவேளை ஆண்டவர் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தம் இல்லாமல் இருந்து ஒருவேளை வருகையில் கைவிடப்பட்ட பின்பதாக நித்தியத்தை குறித்து நீ யோசிக்க முடியாது. இன்றைக்கு தான் காலம் தவறின யோசனை பிரயோஜனமற்றது. காலம் தவறி எடுக்கிற தீர்மானம் பிரயோஜனமற்றது. காலம் தவறி செய்கிற எந்த வேலையும் பிரயோஜனமற்றது. அந்தந்த காலத்தில் நாம் சரியாக செய்ய வேண்டியது அவசியம். நம்ம ஆண்டவர் இயேசு அந்த காலத்து காரியத்தை நேர்த்தியாக செய்கிறவர். அவன் இந்த காலத்தில் நித்தியத்தை குறித்து யோசிக்கணும். ஒருவேளை நீங்கள் வாலிபர்களாக இருக்கலாம் அல்லது வயோதிபர்களாக இருக்கலாம். உங்கள் நித்தியத்தை எப்படி கழிக்க போகிறீங்க? இவ்வளோ சத்தியம் கேட்டு இன்னும் சில பாவங்களை நீங்கள் மறைமுகமாய் தந்திரமாய் யாருக்கு தெரியாமல் சில அடிமைத்தனத்தில் இருப்பீர்களானால் உங்கள் நித்தியம் பரிதாபமானது. ஜாக்கிரதையாக இருங்க. ஒருவேளை நீ செய்கிறதான சில தவறுகள் யாருக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்கள் மனைவிக்கு, உங்கள் புருஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம், பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு அறிமுகமான விசுவாசிகள் தெரியாமல் இருக்கலாம். யாருக்கு தெரியாமல் தந்திரமாய் சில ரகசிய பாவங்களை நீ செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த பாவம் உன்னை நித்திய நரகத்துக்கு கொண்டு செல்லும் என்பதை மறந்துடாதீங்க. இங்கு ஒருவேளை மறைக்கலாம். மறைக்கிறோம் என்பதனால் நாம் தப்பிச்சுக்கொள்வோம்னு அர்த்தம் அல்ல. எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் பார்க்கிற கர்த்தர் அருகில் இருக்கிறான். உங்கள் நித்தியத்தை எங்கே கழிக்க போகிறீங்க? ஒருவேளை நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கலாம். இப்போ இதை சபைக்கு போகிறவர்களாக இருக்கலாம். இது வரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்காதவர்களாக இருக்கலாம். உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், இந்த நாளில் நீங்கள் இந்த வார்த்தை கேட்கிறேன் என்று சொன்னால் உங்களை நித்திய பரலோகத்தில் சேர்க்க வேண்டும் என்று என் ஆண்டவர் இயேசு உங்கள் மேலே வைத்த விருப்பத்தினால், உங்கள் மேலே இருக்கிறதான அன்பு நிமித்தமாக சதை கேட்க வைத்திருக்கிறார். நீங்கள் புதிய ரட்சிக்கப்பட்டு இப்போ தான் சபைக்கு போகிறீங்களா? ஆண்டு இயேசு உறுதியை பற்றி கொள்ளுங்க. உங்கள் தொடர்ந்து வருகிற பாவங்களை விட்டு விலகுங்க. ரகசிய பாவம் வேண்டாம், வெளியேறுங்க பாவம் வேண்டாம். எந்த மனிதர்களை பார்த்து நீ தடுமாறாதீங்க. வசனத்தை கீழ்ப்படிங்க. உங்கள் நித்தியத்தை பரலோகத்தில் கழிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாயிடுங்க. உங்களுக்கு பெரிய வேத அறிவில்லாமல் இருக்கலாம். கற்றுக்கொண்ட சத்தியத்தில் உண்மையை நிலைத்திருங்க. தேவனுக்கு முன்பதாக மனிதர்களுக்கு முன்பதாக சாட்சியாக வாழ ஒப்பு கொடுங்க. ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் செய்கிற சில பாவம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம். சில அருவருப்பான உறவுகள், இல்லை மறைமுகமாய் செய்கிற சில காரியங்கள், அல்லது உங்கள் இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதான சில வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு ஒருவேளை சந்தோஷமாக இருக்கலாம். இது அற்பமானது, முடிவு அழிவை உண்டாக்கும். ஆக மனம் திரும்பி இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்கும் பொழுதே நாம் ஜாக்கிரதையாக இருந்து வருகைக்கு ஆயத்தமாயிடுவோம். இந்த தூதன் சொல்லுகிற நித்திய சுவிசேஷத்தை கேட்பதற்கு நீங்கள் நானும் பூமியில் இருக்கக்கூடாது. அது உங்களுக்கு எனக்கு வைக்கப்பட்டது அல்ல. கைவிடப்பட்டவர்களுக்கு தான் அந்த நித்திய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பின் சுவிசேஷம். ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்க, வருகைக்கு ஆயத்தமாகுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆக முதல் தூதன் அவன் நித்திய சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கிக்கிறான். யாருக்கு பிரசங்கிக்கிறான்? கைவிடப்பட்டதான யூதர்களுக்கு. உன் நித்தியத்தை எங்கே கழிக்க போகிறாய்? ஆகவே இந்த சுவிசேஷத்தை கேட்டு கைவிடப்பட்ட சபை மனம் திரும்பிடுமா என்று சொன்னால் அது மிக கடினம். இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் ஒரு ரட்சிக்கப்பட வாய்ப்பு உண்டு. அப்படியே ரட்சிக்கப்பட வாய்ப்பு இருந்தால் நல்லா கவனிங்க, வாய்ப்பு இருந்தாலும் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு தான் அந்த கிருபை கிடைக்குமே ஒழிய எல்லாரும் கிடையாது. அதையும் புரிந்து கொள்ளுங்க. அது கைவிடப்பட்டவர்கள் திரும்ப ரட்சிக்கப்படுவார் என்பது ஒரு பெரிய கடினமான காரியம். இன்றைக்கு நாம் கிடைக்கப்பட்ட இந்த நாட்களில்
நாம் மனம் திரும்பி வரைக்கு ஆயத்தமாவோம். ஆக முதலாவது தூதன் நித்திய சுவிசேஷம் குறித்து பிரசங்கிக்கிறான். அடுத்ததாக இரண்டாவது தூதன் 8வது வசனத்தை வாசிக்கலாம். வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகா நகரம் விழுந்தது, பாபிலோன் மகா நகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே என்றான். முதல் தூதன் மத்திய ஆகாயத்தில் அவன் தோன்றி நித்திய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறான். அடுத்த ஒரு தூதன் அவனுக்கு பின்னதாக வருகிறான். அவன் என்ன செய்தி சொல்லுகிறான்? பாபிலோன் மகாநகரம் விழுந்தது என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். விழுந்ததன் காரணத்தை அவன் சொல்லுகிறான். பாருங்க, அந்த தூதன் சொல்லுகிறான், தன் வேசித்தனமாகி உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கு குடிக்க கொடுத்தாலே என்றான். பாபிலோன் என்பது எது? நல்ல கவனிங்க. இந்த பாபிலோன் சொல்லும் பொழுது நீங்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து வாசிக்கிறோம். கடந்த நாட்களில் இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறித்து வாசிக்கும் பொழுது பார்த்தோம். இந்த பாபிலோன் என்பது பழைய பாபிலோன் ஆதி ஆகமத்திலே 10ஆம் அதிகாரத்தில் ஆரம்பமாகிவிட்டது. நிம்ரோத் என்கிற ஒரு மனிதனுடைய தலைமையிலே இந்த பாபிலோன் உருவானது. அந்த பாபேல் என்கிற இடத்துல கோபுரம் கட்டப்பட்டது. கர்த்தர் அதை உடைத்தெறிந்தார். ஆக அதோடு பழைய பாபிலோன் விழுந்து போனது. பின்பதாக நேபுகாத் நேச்சாருடைய தகப்பன் நெபோபினேசர் அவருடைய தலைமையில் இந்த பாபிலோன் திரும்ப உயிரடைய ஆரம்பித்தது. திரும்ப பாபிலோன் சாம்ராஜ்யம் எழும்பினது. இந்த நேபுகாத் நேச்சார் தலைமையிலே அது பலமடைந்து பெரிய சாம்ராஜ்யமாக உருவானது என்று பார்த்தோம். ஆனால் அந்த பாபிலோன் சாம்ராஜ்யமும் அந்த நேபுகாத் நேச்சாருடைய சந்ததியில் வந்த கடைசி ராஜாவாகிய பெல்சாத்சார் என்கிற ராஜாவினுடைய தலைமை அந்த நாட்களிலே அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் விழுந்து போனது. ஆனால் விழுந்து போன அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் குறித்து வேதம் சொல்லுகிறது, உபத்திரவத்தின் நாட்களில் தூதன் சொல்லுகிறான், பாபிலோன் மகாநகரம் விழுந்ததுன்னு சொல்லுகிறான். அப்போ விழுந்ததுன்னு என்ன அர்த்தம்? திரும்ப எழும்பினதுன்னு அர்த்தம். எழும்பாமல் விழ முடியாது. ஏன்னா நேபுகாத் நேச்சாருடைய காலங்கள் முடிந்து பெல்சாத்சாருடைய காலத்திலே பாபிலோன் சாம்ராஜ்யம் அப்பவே விழுந்து போயிடுச்சு. இப்போ பாபிலோன் சாம்ராஜ்யம் கிடையாது. ஆனால் உபத்திரவத்தின் நாட்களில் விழுந்ததுன்னு சொல்லுகிறார் என்றால் அப்போ இன்னொரு முறை அது எழும்ப போகுதுன்னு அர்த்தம். அது எழும்புனாத்தான் உபத்திரவத்தின் காலத்தில் விழப்போகுதுன்னு அர்த்தம். இந்த சாம்ராஜ்யம் தான் வரப்போகிறதான ரோம சாம்ராஜ்யம் என்று சொல்லி கடந்த நாட்களில் பார்த்தோம். பாபிலோன் சாம்ராஜ்யம் விழுந்தது, மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் எழும்பினது. அது விழுந்த பொழுது கிரேக்க சாம்ராஜ்யம் எழும்பினது. அந்த கிரேக்க சாம்ராஜ்யம் விழுந்த பொழுது ரோம சாம்ராஜ்யம் எழும்பினது. அந்த ரோம் சாம்ராஜ்யம் விழுந்த பின்பதாக பெரிய சாம்ராஜ்யம் எழும்பலை. ஆனால் கர்த்தர் தீர்க்க தரிசனத்தின்படி ரோம் சாம்ராஜ்யமும் கூட்டணி ராஜ்யங்களும் சேர்ந்து எழும்ப போகிறது என்று பார்த்தோம். இந்த ரோம் சாம்ராஜ்யம் விழுந்து போன ரோம் சாம்ராஜ்யம் பாபிலோனின் சாயலை கொண்டிருந்தது. அந்த விழுந்து போன ரோம் சாம்ராஜ்யம் புதுப்பிக்கப்பட்டு எழும்ப போகிற அந்த சாம்ராஜ்யம் தான் இந்த உபத்திரவத்தின் நாட்கள் தூதன் சொல்கிறான், இனி அது விழப்போகிறது. அதாவது இந்த 2வது தூதன் விழுந்தது என்று சொல்லுகிறார் என்றால் அது இன்னும் விழப்போகுதுன்னு சொல்றாரு. அப்போ இந்த உபத்திரவத்தின் நாட்களில் பாபிலோன் சாம்ராஜ்யம் எழும்பி நிற்குது. அப்போ ஏற்கனவே முடிந்து போனதான இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம், விழுந்து போன இந்த ரோம சாம்ராஜ்யம் திரும்ப எழும்ப போகிறது. எப்போ? உபத்திரவத்தின் நாட்களில். அவதான் கடந்த நாட்களில் 13ஆம் அதிகாரம் தியானிக்கும் பொழுது இந்த விழுந்து போன ரோம சாம்ராஜ்யம் திரும்ப எழும்ப போகிறது. அதிலிருந்து தான் அந்தி கிறிஸ்து வரப்போகிறான் என்று பார்த்தோம். அப்போ அந்தி கிறிஸ்து நாட்களில் இந்த சாம்ராஜ்யம் இதான் உலகத்தை ஆளுகை செய்ய போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தின் வல்லரசு நாடு அமெரிக்கான்னு சொல்லுகிறோம். இதுதான் உலகத்தை இப்பொழுது கண்ட்ரோல் பண்ணுகிறது. இப்போ அதில் கண்ட்ரோல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து கொண்டிருக்கிறது. ஐரோப்பிய யூனியன் முழு உலகத்தையும் ஆளுகை செய்ய எழும்ப போகிறது. அதுதான் விழுந்து போன பாபிலோன் சாம்ராஜ்யம் திரும்ப எழும்ப போவது. அதிலிருந்து தான் அந்தி கிறிஸ்து வரப்போகிறான். ஆகவே இந்த பாபிலோன் திரும்ப எழும்ப போகிறது. நல்லா கவனிங்க. பாபிலோனுடைய சாம்ராஜ்யம் விழுந்த பொழுது அதனுடைய நாடுகள் தான் மேதிய பெர்சியா கையில் வந்தது. அப்போ பாபிலோன்கிற பேர் விழுந்துச்சு, ஆனால் அந்த ஆளுகை இருந்துச்சு. அதுதான் தொடர்ந்து ரோம சாம்ராஜ்யம் வரைக்கும் வந்தது. அதே நாடுகள் தான். ரோம சாம்ராஜ்யம் என்கிற பெயரில் பாபிலோனுடைய கலாச்சாரங்கள் இருந்தது. அதனால தான் ரோமன் கத்தோலிக்க சபை உருவான பொழுது அந்த சபைக்குள்ள பாபிலோனிய தெய்வங்கள் புகுந்தது. எங்கிருந்து வந்த பாபிலோனிய தெய்வங்கள்? இந்த பாபிலோனிய கலாச்சாரங்கள் ஒவ்வொரு ராஜ்யம் மாற வந்தது. கடைசி ரோம சாம்ராஜ்யம் இருந்த பொழுதும் பாபிலோனிய கலாச்சாரம் ரோமர்களை பிடித்தது.
ரோமர்கள் இந்த கலாச்சாரம் பிடித்ததுனால ரோம கத்தோலிக் சபை உருவான பொழுது, ஆர்சி சபை உருவான பொழுது இந்த பாபிலோன தெய்வங்கள் உள்ளே வந்தது. அதை குறித்து விளக்கமாக நம்ம அடுத்த அதிகாரங்களை பார்க்க போகிறோம். ஆகவே இந்த பாபிலோன கலாச்சாரத்தோடு தான் ரோம சாம்ராஜ்யம் உருவானது, அழிந்து போனது. இப்போ அந்த கிறிஸ்து நாட்களில் இந்த புதுப்பிக்கப்பட்ட ரோம சாம்ராஜ்யம் எழும்பும் பொழுது அதே பாபிலோன் கலாச்சாரத்தோடு எழும்பும். அந்த பாபிலோன் கலாச்சாரத்தோடு எழும்புகிறதான அந்த சாம்ராஜ்யம் இந்த நாட்களில் முடிவடைய போகிறது. அதான் தூதன் சொல்லுகிறான். ஏன்னா உபத்திரவத்தின் நாட்களில் அந்த கிறிஸ்தின் தலைமையில் இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் கொடிகட்டி பறக்கிறது. பாபிலோன் கலாச்சாரங்கள், பாபிலோன் கலாச்சாரம் என்னது? விக்கிரக ஆராதனை, வேசித்தன பாவங்கள், இதெல்லாம் அந்த கிறிஸ்து நாட்கள் பிரபலமாக இருக்கும். அந்த கிறிஸ்து சொல்லுவான், என்ன வணங்குங்கன்னு சொல்லி தன்னையே வணங்கும்படி கட்டாயப்படுத்தி கொண்டிருப்பான். ஜனங்கள், அதாவது ஒரு பக்கம் உபத்திரவம் இருந்தாலும் நாம் கடந்த நாட்களில் நாம் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் நீங்கள் 20-21 வாசிக்கும் பொழுது அங்கே வாசித்தோம். ஜனங்கள் இத்தனை உபத்திரவத்துக்கு மத்தியிலையும் தன் பாவங்கள் விட்டு மனம் திரும்பலையாம். அது என்ன பாவமா? 21ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க 9:21. தங்கள் கொலை பாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. எப்ப சொல்லப்படுது வசனம்? உபத்திரவத்தின் நாட்களில் தேவனுடைய கோபாக்கினை உச்சக்கட்டத்தில் இருக்குது. அப்போ கூட ஜனங்கள் என்ன பாவம் செய்தார்களாம்? வேசித்தனம், விபச்சார வாழ்க்கை, களவு, கொலை பாதகங்கள், சூனியங்கள், இவை எல்லாமும் இப்ப இருக்கிறது போலவே உபத்திரவத்தின் நாட்கள் ஜனங்கள் செய்து கொண்டிருந்தார்களாம். ஏன் செய்து கொண்டிருந்தார்கள்? பாபிலோனிய கலாச்சாரம், பாபிலோனிய தெய்வ வழிபாடுகளிலே விபச்சாரம் என்பது பிரபலமாக இருந்தது. அது தெய்வத்தின் சேவை என்கிற பெயரில் இருந்தது. பாபிலோனிய ஜனங்கள் வணங்குகிற தெய்வங்களுடைய வழிபாட்டு முறைகளை பார்த்தீங்கன்னா விபச்சார வேசித்தனத்தோடு இணைந்து தான் இருக்கும். குடி, வெறி, களியாட்டுகள், இதெல்லாம் இணைந்து தான் இருக்கும். அந்த பாபிலோன் கலாச்சாரம் இந்த அந்த கிறிஸ்து நாட்களில் கொடி கட்டி பறக்கும். ஆகவேதான் தூதன் சொல்லும்போது சொல்லுகிறான், பாபிலோன் விழுந்தது. ஏன் விழுந்ததா? அந்த காரணத்தை சொல்றார் பாருங்க. அது சகல ஜனங்களையும் தன் வேசித்தனம் என்கிற உக்கிரமான மதுவை குடி கொடுத்தாலே. ஏற்கனவே பாவம் ஜனங்கள் கைவிடப்பட்டுத்தான் உபத்திரவத்தை அனுபவிக்கிறாங்க. ஆனால் ஜனங்கள் மனம் திரும்ப கூடாதபடிக்கு பாபிலோனிய பாவங்கள் கொடிகட்டி பறக்கும். ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், கைவிடப்பட்ட ஜனங்கள் திரும்ப உயிர்ப்பிக்கப்படுவது கூடாத காரியம். அதாவது இன்றைக்கு சபை, உபதேசம், பரிசுத்தாவின் அசைவாடுகள், எச்சரிப்பின் சத்தியங்கள், கண்டித்து உணர்த்துகிற போதகர்கள், இவரெல்லாம் இருக்கும் பொழுது இத்தனை சத்தியங்கள் கேட்டே தன்னை பொல்லாத பாவத்தை விட்டு மனம் திரும்பாத ஒரு மனிதன் வருகையில் கைவிடப்பட்ட பின்பு அந்த உபத்திரவத்தின் நாட்களிலே பாபிலோனிய அந்த கலாச்சாரங்கள் கொடிகட்டி பறக்கும். பாவமும் பில்லிசுனி காரியங்கள், விபச்சார வேசித்தனம் பிரபலமாக இருக்கும். இப்பொழுது இருக்கிறது போல மூளை முடுக்கெல்லாம் கண்டித்து உபதேசிக்கிற ஊழியர்கள் இருக்க மாட்டார்கள். இப்பவே மனம் திரும்பாத ஒருத்தன் அந்த நாட்டில் எப்படி மனம் திரும்புவான்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த நாட்களில் நமக்கு பெரிய உபத்திரவங்கள் கிடையாது, தேவ ஜனங்களுக்கு பெரிய உபத்திரவங்கள் கிடையாது. இன்னைக்கு சாதாரண ஒரு கொரோனா, கொள்ளை நோய், கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி, கொஞ்சம் இதுவே பெரிய உபத்திரவம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே அநேகருக்கு ஜெபிக்க டைம் கிடையாது. இன்னைக்கே ஜெபிக்க நேரம் இல்லை, வேத வாசிக்க நேரம் இல்லை, ஆராதிக்க நேரம் இல்லை. ஏன்னா அவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறேன்னு புலம்புகிறோம். ஆனால் அந்த கைவிடப்பட்ட நாட்களை யோசித்து பாருங்க. உபத்திரவத்தின் உச்சக்கட்டம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கண்டித்து உணர்த்துகிற பிரசங்கங்கள் கிடையாது, இன்னொரு பக்கம் பாபிலோனிய கலாச்சார பாவங்கள் பிரபலமாய் கிடக்கும். இப்பேற்பட்ட நாட்களில் எப்படி அவன் மனம் திரும்புவான்? யோசித்து பாருங்க. இன்றைக்கு ரட்சணை நாள், இன்றைக்கு மனம் திரும்பிடுங்க. வருகையில் கைவிடப்பட்டான் மனம் திரும்புவது கூடாத காரியம். அது போல ஒரு பரிதாபமான நாட்கள் வேறு இல்லை. அவன் இன்றைக்கு மனம் திரும்புங்க. ஆக பாபிலோன் திரும்ப உயிரடைகிறது, அது விழப்போகிறதாம். அது விழறதுக்கு என்ன காரணம்? இன்னொரு வசனம் வாசிங்க, வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 2-3 வசனம் வாசிங்க. அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும், சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும், அது சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும், அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. இந்த பாபிலோன் ஏன் விழுந்துச்சான்? அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது பேய்களின் குடியிருப்பு. அப்படின்னு என்ன அர்த்தம்? பேய்களின் ஆராதனை, அசுத்த ஆவிகளின் ஆராதனை. மாத்திரமல்ல,
சகலவிதமான அசுத்தம் அருவருப்பும் உள்ள ஒரு கூடாரமாம் இந்த பாபிலோன். ஆகவேதான் பாபிலோன் விழுந்தது. இந்த சாம்ராஜ்யம், அந்தி கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம், அது உபத்திரவ நாட்களில் அது ஆளுகை செய்யும் பொழுது அங்கே பேய்களின் ஆராதனை. அதென்ன பேய்களின் ஆராதனை? கடந்த நாட்கள் சொல்ல பேயை ஆராதிப்பாங்களா? இன்னைக்கு ஆராதிக்கிறாங்களே. சாத்தானுக்கு சபை இருக்கிறதே, சாத்தானுக்கு விக்கிரகம் இருக்கிறது, சாத்தானை ஆராதிக்கிற ஜனங்கள் உண்டு, ஏராளம் உண்டு, ஏராளம் சபைகள் உண்டு. கடந்த நாட்கள் அதை குறித்தெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கே பேய்கள் ஆராதிக்கிறவன் அன்னைக்கு எப்படி ஆராதிக்க மாட்டான்? இன்னைக்கு அந்த சாத்தானை காணலை, இன்னைக்கு அந்தி கிறிஸ்துவை இந்த உலகம் பார்க்கல. ஆனால் பார்க்காமலேயே சாத்தானை இந்த உலகம் ஆராதிக்குமானால் அந்த உபத்திரவத்தின் நாட்களில் அந்தி கிறிஸ்துவை திருஷ்டாந்தமாய் பார்க்கிறது. கள்ள தீர்க்கதரிசியை பார்க்கிறார்கள், அவள் சொரூபத்தை எப்படி வணங்காமல் இருப்பாங்க? ஆக இந்த பாபிலோனை ஏன் கர்த்தர் அழித்தாராம்? இந்த சாம்ராஜ்யத்தை ஏன் கவிழ்த்து போட்டாராம்? இந்த சாம்ராஜ்யம் பேய்களின் ஆராதனை, அசுத்த ஆவிகளின் ஆராதனை, பிலிஸ்தீனி மாந்திரியங்கள் மாத்திரம் விபச்சார வேசித்தனங்களுடைய கூடாரமாக இருந்தது. அப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு கிருபை நாட்கள், இந்த நாட்களில் நம்ம என்ன சொல்கிறோம்? என்னங்க சொசைட்டி இது, எவ்வளோ பாவம். ஒரு காலத்தில் நம்ம வயசில் இதெல்லாம் தப்புன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க இது தப்புன்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டேங்குது. இன்றைக்கி அருவருப்பாக இருக்குதுங்க, கலாச்சாரம் கேடுகட்டு போச்சுங்க. ஒரு காலத்துலலாம் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ அவங்க வயசில் இருக்கிற பையன் பொண்ணு கூட தனிமையாக பேசுனா யாராவது பார்த்தாங்கன்னா அது கேவலமாக நினைப்பாங்க, அருவருப்பாக நினைப்பாங்க. அல்லது ஒரு பையன் ஒரு பொண்ணு கூட பேசிட்டா அது ஒரு பெரிய தவறாக பார்த்த காலங்கள் ஒரு காலம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பாய் ஃப்ரெண்ட் இல்லை, கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா கேவலமாக பார்க்குற அளவுக்கு சொசைட்டி என்ன ஆயிடுச்சு. மணி பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, என் பொண்ணு அவன் பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, என் பையன் அவன் கூட படிக்கிற பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் அது தப்பாக இருந்தது, ஒரு காலத்தில் தப்பாக இருந்தது. ஒரு காலத்தில் பிள்ளைங்க ஒரு அலங்கோலமான ட்ரெஸ்ஸு போட்டால் பேரண்ட்ஸை அடித்த நாட்கள் இருந்தது. இன்றைக்கி பேரண்ட்ஸே எடுத்து கொடுக்குற நாட்கள். ஏன்னு சொல்லுகிறேன், இந்த நாட்களில் சொசைட்டி இவ்வளோ மாறிடுச்சு, ஜனங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டாங்க. ஆனால் அந்த உபத்திரவத்தின் நாட்களில் இப்படிப்பட்டதான பரிசுத்த கலாச்சாரங்கள் இல்லை. அங்கே பாபிலோனின் கலாச்சாரம் தான் இருக்குமா? அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எவ்வளோ ஒரு அருவருப்பான கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்துக்கு மத்தியில் இன்றைக்கு சபையிலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒருவன் கைவிடப்பட்டு அந்த நாட்களில் எப்படி தன் பரிசு காத்துக்கொள்ள முடியும்? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பாபிலோன் கலாச்சாரம் இல்லை. இன்னைக்கு சாதாரண கொஞ்சம் பாவத்தின் சூழ்நிலைகள் மாறி இருக்கும்போது இப்போவே நம்மால் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியலை, நம்ம பாவம் செய்து கொண்டு இருக்கிறோமானால் அந்த நாட்கள் வேத அழகாக சொல்லுகிறது, அது அசுத்தமும் அருவருப்பும் உள்ள பறவைகளின் கூடா இருந்துச்சாம். இப்போ அந்த நாட்களில் பாவம் பெருகி இருக்கும். இப்பொழுது இருக்கிறத விட பல மடங்கு பாவத்தின் சூழ்நிலைகள். எப்படி பரிசுத்தமாக வாழ போகிறோம்? இன்னைக்கே உங்களால் பரிசுத்தமாக வாழ முடியல, சில பாவத்தை விட முடியாமல் அநேக சாக்கு போக்கு சொல்கிறீங்கன்னா கைவிடப்பட்ட நீங்கள் எப்படி அந்த நாட்களை மனம் திரும்ப போகிறீங்க? ஆகவே இன்று தான் நமக்கு வாய்ப்பு, இன்று தான் ரட்சணை நாள். இன்றைக்கு உன்னால் இந்த பாவத்தை விட முடியலன்னா அந்த நாட்களில் பாவம் செய்வதற்கான சூழ்நிலைகள் உனக்கு ஏராளமாக இருக்கும். இன்றைக்கி பாஸ்டர் பார்த்துருவாரோ, அப்பா பார்த்துருவாங்களோ, புருஷன் பார்த்துருவாரோ, மனைவி பார்த்து பயந்து ஆனால் அன்றைக்கி பயப்படாமே பாவம் செய்யலாம். அப்படி சூழ்நிலை தான் அன்றைக்கி இருக்க போகிறோம். இன்றைக்கி கட்டுப்பாடு இருக்கிற நாட்களை மனம் திரும்ப முடியலன்னா அன்றைக்கி கட்டுப்பாடற்ற நாட்கள் எப்படி மனம் திரும்ப போகிறாய்? கருமையான தேவஜனமே, இன்றை கர்த்தர் உன்னை உயிரோடு வைத்திருக்கிறார், இந்த சத்தத்தை உன்னை கேட்க வைக்கிறார் என்றால் உன் மேலே அவர் வச்ச அன்பு. உன்னை கர்த்தர் கைவிட விரும்பலை. நீ வருகையில் கைவிடப்பட்ட அந்தி கிறிஸ்து நாட்களில் நீ உபத்திரவங்களை அனுபவித்து நீ நரகத்தில் தள்ளப்படணும்னு கர்த்தர் விரும்பலை. நீங்களும் குடும்பமும் எப்படி ஆகிலும் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தில் பிரவேசிக்கணும். அதுதான் இயேசு விரும்புகிறார். அதற்காக தான் உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம் வீணாய் போயிடக்கூடாது என்பதற்காகத்தான் உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். இன்றைக்கு மனம் திரும்பி உங்கள் பரிசுத்தை காத்துக்கொள்ளுங்க. இந்த பாபிலோன் கலாச்சாரம் இருக்கிற அந்த உபத்திரவத்தின் நாட்கள் அது பேய்களின் குடியிருப்பாக இருக்கும், அசுத்தம் அருவருப்பும் பூரணமாக நிரம்பி இருக்கும். அந்த நாட்கள் நமக்குரியதல்ல, அது கைவிடப்பட்ட ஜனங்களுக்கு. நாம் வரை ஆயத்தமாவோம். அப்போ இந்த பாபிலோன், இந்த சாம்ராஜ்யம் பேய்களின் குடியிருப்பும் விக்கிரக ஆராதனையும் வேசித்தன காரியம் இருந்தபடினால் அந்த நாட்களுக்கு கர்த்தர் முடிவு உண்டாக்குகிறார். அந்த பாபிலோன் விழப்போகிறது. அதாவது பாபிலோன் விழுந்தது என்று சொன்னால் அந்த கிறிஸ்துவின் ஆளுகை முடிய போகிறது, அந்த கலாச்சாரம் ஒழிய போகிறது, அதுக்கு ஒரு முடிவு கர்த்தர் உண்டாக்க போகிறார் என்பதை தூதன் சொல்லுகிறான்.
மூன்றாவது அடுத்த தூதன் சொல்லுகிற செய்தி 9ஆம் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தல் 14:9 வரை வாசிக்கலாம். அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். நல்லா கவனிங்க. இப்போ ஒரு மூன்றாவது ஒரு தூதன் வானத்தில் தோன்றி அவனும் செய்தி சொல்லுகிறான். என்ன செய்தி அந்த தூதன் சொல்லுகிறானாம்? மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினைய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அது உக்கிரமான மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பதாகவும் அக்கினினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவானாம். நல்லா கவனிங்க. மூணாவது தூதன் ஒரு பெரிய ஒரு ஆபத்தான வேதனையான செய்தியை சொல்லுகிறான். என்ன செய்தினா, இப்போ இந்த நாட்களில் நாம் கடந்த நாட்கள் தியானித்தது போல அந்த கள்ள தீர்க்கதரிசி அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு சொரூபத்தை உண்டாக்கி அதுக்கு பேசுகிற வல்லமையை கொடுத்து அந்த சொரூபத்தை வணங்கும்படி ஜனங்களை கட்டாயப்படுத்துவான். மாத்திரமல்ல, சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாருமே அந்த அந்தி கிறிஸ்துவின் நாமத்தை உடையதான முத்திரையை தரிக்கும்படி கட்டாயப்படுத்துவானாம். வலது கையிலாகிலும் அல்லது நெற்றியிலாகிலும் அவருடைய முத்திரையை போட வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவான். அப்படி முத்திரையை போடாதவர்களை கொலை செய்வானாம். நல்லா கவனிங்க. நீ வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கலாம். அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இந்த மிருகம் என்ன செய்ததான்? அந்த கள்ள தீர்க்கதரிசி இந்த அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை தரிக்கும்படி, அந்த முத்திரையை தரிக்காதவர்கள் எதையும் விற்கவும் முடியாது, கொல்லவும் முடியாது. ஒரு பக்கம் முத்திரையை தரிக்கலைன்னா அந்தி கிறிஸ்து உபத்திரவப்படுத்துகிறான். ஆனால் இங்கு தூதன் சொல்லுகிறான், முத்திரை தரித்தவன் எவனோ அவனுக்கு தேவ கோபாக்கினை வரும். கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. அந்திக்கு சட்டம் போடுகிறான். இப்போ கடந்த நாட்களில் சில வருஷம் முன்பு சட்டம் திடீரென்று ஒரு ஜியோ பாஸ் பண்ணார்கள். என்ன பாஸ் பண்ணாங்க? 500 1000 என்ன செய்யாது, செல்லாது. சொன்ன உடனேயே எல்லாரும் எங்கே நின்னாங்க? பேங்க் வாசலில் நின்று இருக்கிற 500 1000 மாற்ற முடியுது மாற்றினாங்க. மாற்ற முடியாதவங்க எரித்தாங்க. குப்பையில் அநேக செய்தியில் பார்த்தோம், மூட்டையாக 500 1000. ஏன்னா அவங்க மாற்ற முடியல, மாற்றினா மாட்டிக்கொள்வாங்க. ஸோ ஒரு சட்டம் போட்ட உடனே இது செய்தாதான் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் உபயோக பண்ணார்கள், கீழ்ப்படிந்தார்கள். அதே போல் அந்தி கிறிஸ்து சட்டம் போடுவான். என்ன சட்டம் போடுவான்? இந்த முத்திரையை தரித்தவர்கள் தான் பொருள் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். ஒரு வியாபாரியா அவர் முத்திரை போட்டிருந்தா விற்க முடியும். அது குறித்து கடந்த நாட்களில் சொன்னேன். அதாவது வியாபாரம் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் வாங்கணும்.
அப்போ லைசன்ஸ் இருந்தால் தான் வியாபாரம் பண்ண முடியும். வியாபாரத்திலும் உள்ள போனால் லைசன்ஸ் கேன்சல் பண்ணுறாங்க. அதே போல் இந்த முத்திரை குறித்து சொல்லும் பொழுது அது வரப்போகிறதுன்னு மைக்ரோ சிப் என்று சொல்லியிருந்தேன். அந்த சிப் பதிக்கப்பட்டிருந்தால் தான் அவங்க வியாபாரமே பண்ண முடியும். அப்போ சிப் இல்லைன்னா இவங்க வியாபாரம் பண்ண முடியாது. இன்றைக்கி ஒருவேளை லைசன்ஸ் இல்லாமல் அங்கங்கே சில கடைகள்லாம் வியாபாரம் பண்ணலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கி அநேக சில கடைகளுக்கு லைசன்ஸ் கிடையாது. லைசன்ஸ் இல்லாமல் ஸ்கூல் காலேஜ் நடத்துகிறாங்க, அது வேற கதை. நீ லைசன்ஸ் இல்லாமல் இதெல்லாம் நடக்குது. ஆனால் அந்த நாட்களில் அப்படி பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கி வருகிற காலங்களை பாருங்களேன். சமீபத்தில் ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு சட்டம் போட்டாங்க. என்ன சட்டம் போட்டாங்க? ஆதார் கட்டாயம் எடுக்கப்படணும் ஒரு சட்டம் போட்டார்கள். அடுத்து என்ன செய்தாங்க? பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதாரை இணைக்கணும். சில பேரை இது வேண்டாத வேலை போப்பா அப்படின்னு விட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஒதுக்கி அந்த டைம்குள்ளே போட சொன்னாங்க. இல்லை அந்த ஆதார் நம்பரை பேங்க் அக்கௌண்ட்டோட இணைக்கலைன்னா பேங்க்குக்கு போகும்பொழுது பணம் எடுக்கவும் முடியல, போடவும் முடியல. பேங்க்கில் சொல்கிறாங்க ஆதாரை இணைச்சினா தான் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும், இல்லைனா பேங்க் அக்கௌண்ட் என்ன ஆகிடும்? லாக் ஆகிடும். இப்போ ஆட்டோமேட்டிக் என்ன செய்கிறாங்க? ஆதார் அட்டையை ஆதார் நம்பரை இணைக்கிறாங்க, கேஸோடு இணைத்தாங்க, பேன் நம்பரோடு இணைச்சாங்க. அப்போ இது இணைக்கலை அப்படின்னா நம்ம தொடர்ந்து எந்த ப்ராசஸ் பண்ண முடியாது. அதே போல் இனி வருகிற நாட்களில் இந்த மைக்ரோ சிப் பதிக்கப்படும் பொழுது அந்த கிறிஸ்து நாட்களில் இதை பதித்தாதான் வியாபாரமே பண்ண முடியும். இதை பதித்தாதான் நீங்கள் அடுத்த ப்ராசஸ் பண்ண முடியும், வியாபாரம் பண்ண முடியும். பொருள் வாங்க போகும் பொழுது இந்த மைக்ரோ சிப்பில் இருக்கிற டேட்டாவை பார்த்து தான் பொருள் கொடுப்பான். அப்போ இதை பதிக்கலைன்னா நீங்கள் கடையில் போய் ஒரு பொருளையும் வாங்க முடியாது, நீங்கள் வியாபாரிகள் வியாபாரம் பண்ணவும் முடியாது. அப்போது கட்டாயத்தின் பெயரில் எல்லாருமே முத்திரையை பதிப்பார்கள். யார்? வருகையில் கைவிடப்பட்டவர்கள். இப்போ கைவிடப்பட்ட இவரெல்லாம் முத்திரை பதிக்கிறாங்க. இந்த முத்திரையை பதித்தவர்கள் மேலே தேவ கோபம் வெளிப்படுதான். முத்திரையை பதிக்கலைன்னா இங்கே சாப்பிடவும் முடியாது, உபத்திரமாக வேதனை தப்பித்துக்கொள்ள முத்திரை போட்டால் முத்திரை போட்டவர்கள் மேலே தேவ கோபாக்குன்னு வெளிப்படும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. உரலுக்கு ஒரு அடி, மத்தளத்துக்கு 2 அடி, 2 பக்கமும் அடிபடும். அதுபோல் கைவிடப்பட்ட கிறிஸ்தவன் ஒரு பக்கம் இங்கே அடி விழுகும், இது இங்கே தப்பிக்கணும்னு நினச்சா அங்கே அடி. இவன்கிட்ட தப்பிக்கணும்னு முத்திரை போட்டால் தேவ கோபாக்கினை, முத்திரை போட மாட்டேன்னா இவன்கிட்ட அடி விழுகும். எவ்வளோ ஒரு பரிதாபமான நாட்கள் பாருங்கள். அந்த நாட்களில் தேவ கோபங்கிறது சாதாரணமானதல்ல. அந்த தூதன் சொல்கிறார் பாருங்க, அக்னினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அதாவது இந்த கந்தகம் அது அக்னியில் கலக்கும் பொழுது அக்னியினுடைய நெருப்பினுடைய அந்த வேகத்தை அதிகரிக்கும், அது உஷ்ணத்தை அதிகரிக்கும். அந்த கந்தகத்துடைய அந்த உலகத்துடைய தன்மை அதுதான். நெருப்பினுடைய அந்த டெம்பரேச்சர் அதை அதிகப்படுத்தும், வேகம் அதிகப்படுத்தும். சோதோகுமார பட்டணம் அழிக்கப்படும் பொழுது கர்த்தர் வானத்திலிருந்து அக்னி கந்தகத்தையும் இறக்கினார். ஆகவேதான் அந்த சோதோகுமாரா அந்த பக்கத்தில் இருந்த அத்மா செபோர்வாயும் பட்டணங்கள் எல்லாம் தீக்கரையாய் போனது, எல்லாம் சாம்பலாய் போனது. அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்தை சந்திப்பாரலாம். அப்படின்னா எல்லாரும் எரிஞ்சு பஸ்மமாயிருவாங்க அல்ல, அப்படி வேதம் சொல்லலை. அநேகர் மரிப்பாங்கன்னு சொல்லப்படலை. வேதம் அழகாக சொல்லுகிறது, இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராதான். இளைப்பாறுதல் இராதுன்னா சமாதானம் இருக்காது அப்படின்னு என்ன அர்த்தம்? பயங்கர உஷ்ணம். இந்த உஷ்ணத்தை தாங்கிறது போல செத்தர்லாம் நினைப்பாங்க, மரணம் வராது. சாதாரணமாக வெயில் நாட்களில் அந்த உஷ்ணம் தாங்க முடியாமல் எவ்வளோ வேதனைப்படுகிறோம். அது சாதாரண ஒரு வெப்பம். ஆனால் இந்த நாட்களில் தேவன் அனுப்புகிற அக்னி கந்தகம் இது மனிதனுக்கு பயங்கர ஒரு வேதனை கொடுக்கும். இரவும் பகலும் சமாதானமே இல்லை. இதுக்கு முன்னாடி சமாதானம் இருந்தானா? இதுக்கு முன்பு நம்ம பார்த்தோம், உபத்திரவம் குறித்து வாசிக்கும் பொழுது ஒழுங்காக சாப்பாடு கிடையாது, எங்கே பாரு யுத்தம், ரத்த ஆறு ஓடுகிறது, சமாதானம் இல்லை, வெட்டுக்கிளியோட 5 மாதம் போராட்டம், கொப்பளங்கள், நல்ல சுவாசிக்க காற்று கிடையாது, சரீர வியாதி. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற இவனுக்கு அடுத்து இரவும் பகலும் இளைப்பாறுதல் இல்லாத அளவுக்கு இந்த முத்திரை தரித்தவர் மேலே தேவ கோபம் வெளிப்படும். அப்போ எவ்வளோ பரிதாபமான நாட்கள். இந்த நாட்களில் தப்பித்துக் கொள்ளும்படிதான் பரிசுத்த ஆவியானவர் தினந்தோறும் நம்மோடு போராடி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் சின்ன தப்பு பண்ணும் பொழுதும் உங்களை ஏன் ஆவியான கண்டித்து உணர்த்துகிறார், உங்களை ஏன் சிட்சித்து சீர்படுத்த விரும்புகிறார்? இந்த உபத்திரவத்தின் நாட்களில் நீங்கள் தள்ளப்படக்கூடாது.
அந்த நாட்களுக்கு தப்பித்துக் கொள்வதற்காக தான் இந்த நாட்களில் ஆவியானவர் வசனத்தின் மூலமாய் போராடுகிறார், சிற்றை அனுமதித்து போராடுகிறார், எச்சரிப்பின் சத்தங்கள் மூலமாய் போராடுகிறார், ஊழியக்காரர்கள் மூலமாக எங்களோடு போராடுகிறார். எதற்காக? நீங்கள் அழிஞ்சிடக்கூடாது என்பதற்கு. சில நேரங்களில் ஊழியக்காரர் கண்டித்து உபதேசம் பண்ணால் இன்னைக்கு அநேகருக்கு வெறுப்பு. எப்போ பாரு இந்த ஊழியக்காரர் இப்படியே தான், இப்படி வாழாத அப்படி வாழாத, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஃப்ரீயாக வாழவே முடியல. நீ ஃப்ரீயாக வாழ்ந்தீன்னா, உலக கலாச்சாரத்தை போல கட்டுப்பாடற்று வாழ்ந்தீன்னா நீ வருகையில கைவிடப்பட்டுருவே என்பதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் ஊழியக்காரர்கள் மூலமாய் வசனம் என்கிற வேலைக்குள்ள வைப்பதற்கு போராடுகிறார். இந்த வசனத்தை விட்டு நீ வெளியே போயிடாத, வசனம் என்கிற வேலையை தாண்டாத, உலக ஜனங்களை போல கட்டுப்பாடற்று வாழ்ந்தராத, உன் வாலிப நாட்களை எப்படி வேணாலும் செலவழிக்கலாம் என்று நீ மனம் போன போக்கில் போகாத. ஏன் கர்த்தர் எச்சரிக்கிறார்? நீங்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தில் பிரவேசிக்கணும். இந்த உபத்திரவ நாட்கள் தப்பிக்கப்படும் என்பதற்காக. இந்த உபத்திரவத்து நாட்கள் ஒரு பக்கம் அந்தி கிறிஸ்துவின் உபத்திரவம், இன்னொரு பக்கம் அந்த உபத்திரவத்தை குறித்து தேவ கோபாக்கினை குறித்து ஒரு பக்கம் அந்தி கிறிஸ்து உபத்திரவம், இன்னொரு பக்கம் தேவ கோபாக்கினை. இந்த தேவ கோபாக்கினை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அழகாக சொல்லப்படுது பாருங்க. அந்த வசனத்தில் 10ஆம் வசனம், தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்தில் கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமான மது. அதாவது மதுபானம் குடிக்கும் பொழுது தண்ணி மிக்ஸ் பண்ணி ஏன் குடிக்கிறாங்க? அதனுடைய அழிவு குறையணும் என்பதற்காக. என்ன பாஸ்டர் மதுபானத்தை குறித்து பேசுகிறாரு? இங்கே மது சொல்லியிருக்கிறனால புரிந்து கொள்ள சொல்கிறேன். குடிக்கிறவங்களுக்கு தெரியும், நீங்கள் குடிக்காதவர்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. குடிக்கிறவங்க தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சா குடிக்கிறாங்க. தண்ணி மிக்ஸ் பண்ண குடித்த என்னாகும்? உள்ள அத்தனையும் எரிச்சு அழித்திரும். அது பயங்கர அழிவு உண்டாக்கும். அதுபோல கலப்பில்லாத மது எப்படி அது பயங்கர ஆபத்து உண்டாக்குமோ, அதுபோல தேவனுடைய கோபாக்கினை கலப்பில்லாமல் வரும். அப்படி என்ன அர்த்தம்னா, இரக்கம் என்கிற கலப்பே இல்லாமல் கோபாக்கினை பயங்கர வேகத்தோட பயங்கர எரிச்சலோட வெளிப்படும். அங்கே 1% கூட இரக்கமே இருக்காது. இன்னைக்கு அவர் இரக்கமுள்ள தேவன். நம் அருள்நாதர் இயேசு இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆனால் அந்த நாட்களில், உபத்திரவத்து நாட்களிலே கைவிடப்பட்ட ஜனங்களை கர்த்தர் வேதனைப்படுத்தும் பொழுது இரக்கம் என்கிற கலப்பு அங்கே இருக்காது. கலப்பில்லாத உக்கிரமான மது. உக்கிரம் அப்படி சொன்னால் கோபத்தின் உச்சம். அப்போ எவ்வளோ ஒரு வேதனை யோசித்து பாருங்க. மனுஷன் மேலே கோபப்பட்டாலே நம்மளால் தாங்க முடியல, தேவனே கோபப்படுறாரு, நம்ம எங்கே போய் நிற்போம்? அது எனக்கு அருமையானவர்களே, நான் திரும்ப இந்த பைபிள் ஆரம்பத்தில் சொல்லுகிறேன், எப்படியாலும் வரிகள் எடுத்துக்கொள்ளப்படணும். இந்த உபத்திரவத்து நாட்கள் நமக்குரியது அல்ல. நம்ம கைவிடப்பட்டுட்டோம்னா நம்ம நிலைமை பரிதாபம். ஒருவேளை நீ இன்னைக்கு அனுபவிக்கிற பாவ காரியங்கள் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் விரும்பினதில் கிடைச்சது போல ஒரு தோற்றத்தை உண்டாக்கி இருக்கலாம். நினச்சதை அனுபவிச்சிட்டேன், நான் விரும்பினது கிடைச்சிருச்சு எனக்கு. அது அற்பமானது, அது நிலையானது அல்ல. உன்னை அழிவு கொண்டு போயிடும். ஜாக்கிரதையா இருங்க, மனம் திரும்புங்க. இந்த உபத்திரவத்து நாட்கள் பயங்கரமானது. மாத்திரமல்ல, அவர் வசனம் சொல்லப்படுது பாருங்க. 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும், தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறி. நல்ல கவனிங்க. இந்த நாட்களில் ஒரு கூட்டம் பரிசுத்தவான்கள் கூட்டம் இருக்குதான். யார் இந்த பரிசுத்தவான்கள்? தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவானுடைய பொறுமை. அது இந்த நாட்களில் ஒரு கூட்டம் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொண்டு இயேசுவின் மேல் இருக்கிற விசுவாசத்தில் நிலைத்திருந்து தங்கள் பொறுமையை காத்துக்கொள்ளுகிறார்களாம். அவர்கள் குறித்து பரிசுத்தவான் சொல்லப்படுகிறது. யார் இவர்கள் என்றால், அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை தரிக்காமல் அது நிமித்தம் வருகிற உபத்திரவம் வேதனை சகித்துக் கொள்ளுகிறவர்கள். முத்திரை தரிக்க என்ன ஆகும்? ஒரு சின்ன பிஸ்கட் பேக்கெட் கூட அவங்க வாங்க முடியாது. அழுகிற குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க முடியாது. வீட்டில் அடுப்பத்தை வச்சு சாப்பாடு சமைக்க முடியாது. அப்போ இத்தனை உபத்திரவங்களையும் சகித்து கொண்டு நாங்கள் முத்திரை போட மாட்டோம் என்று ஒரு கூட்டம் கர்த்தருக்கு வைராக்கியமாக இருக்குமாம். யார் அந்த கூட்டம்? யூத கிறிஸ்தவர்கள். அவர்கள் தான் தேவனுடைய கற்பனை பெற்றவர்கள். இப்போ இயேசு மேல விசுவாசத்திலே நிற்கிறவர்கள். ஆக இவர்கள் தான் அந்த நாட்களில் வைராக்கியமாக இருப்பார்கள். அவர்கள் பொறுமை இந்த நாட்களில் விளங்குமாம். அவங்க செப்பரேட்டாக இருப்பாங்க. ஒரு பீப்புள்
முத்திரை போடப்படாமல் இவர்கள் தேவனால் முத்திரை போடப்பட்ட இவர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவர்கள் ஒரு கூட்டமாக இருப்பார்கள். கர்த்தர் இந்த அந்தி கிறிஸ்துவின் முத்திரை தரிக்க மாட்டார்கள். அது நிமித்தம் வருகிறதான உபத்திரவங்களை சகித்துக் கொள்வார்கள். ஒரு கூட்டம் முத்திரை போடாமல் அந்தி கிறிஸ்துவின் உபத்திரவத்தை சகிக்கும், அது பரிசுத்தவான்களின் கூட்டம். இன்னொரு கூட்டம் முத்திரை போட்டுக்கொண்டு தேவனுடைய கோபாக்கினை சகித்து கொண்டிருக்கும். இந்த அந்தி கிறிஸ்து உபத்திரவத்தை சகிக்கிற யூத கிறிஸ்தவர்கள் இரத்த சாட்சிகளாய் மரித்து அவர்கள் வருகையில் அவர்கள் தேவனோடு பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இந்த அந்தி கிறிஸ்து முத்திரையை தரித்து கொண்டு தேவனால கோபாக்கினை அனுபவிக்கிற இந்த ஜனம் முடிவிலே நித்திய நரகத்தில் தள்ளப்படும். கருமையானவர்களே, இந்த நாட்களுக்கு நாம் தப்பித்துக் கொள்ளும்படி இன்றைக்கு வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நிதானிப்போம், வரிக்கு ஆயத்தமாகவும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்து 4வது தூதனுடைய செய்தி வாசிக்கலாம். அதுக்கு முன்பதாக 13ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக பரலோகத்தில் சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. இப்போ ஒரு சத்தம் பரலோகத்தில் கேட்குதா? என்ன சத்தம்னா, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான் எழுது. அதாவது இனிமேல் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்களாம். அப்போ இதுக்கு மேலே அநேகர் மரிக்க போகிறாங்க. ஆனால் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்களாம். இது முதல் என்று சொல்லும் பொழுது இந்த உபத்திரவத்தின் நாட்களில், அதாவது இந்த தூதன் செய்தி சொல்லுகிறாரு, அந்த உபத்திரவத்தின் முதல் 3 ஆண்டுகள் முடிந்து அடுத்த 3.5 ஆண்டுகள் ஆரம்பித்த இந்த நாட்கள், இனி வரப்போகிறதான மகா உபத்திரவத்தின் காலம். இந்த மகா உபத்திரவத்தின் காலங்களில் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த நாட்களில் அநேக யூதர்கள் கர்த்தருக்கு வைராக்கியமாயிருந்து கர்த்தருக்குள் மரிப்பார்கள். அவர்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து 4ஆம் தூதனுடைய செய்தி 14-15 வசனங்கள். பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாலயம் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதை கண்டேன். போதும், நல்ல கவனிங்க. இந்த இடத்துல இப்போ யோவான் பார்க்கிறாரு ஒரு வெண்மையான மேகம், அந்த மேகத்தின் மேலே மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்கான அறிவாலயம் உடைய ஒருவரை உட்கார்ந்திருக்கிறதை இந்த யோவான் பார்க்கிறார். யார் இவர்? ஒரு வெண்மேகம், அது மேலே ஒரு உட்கார்ந்துருக்கிறார், பார்க்க மனுஷகுமாரன் போல் இருக்கிறாரு, தலையில் பொற்கிரீடம், கையில் ஒரு கருக்கான அறிவாள். இவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசு கிறிஸ்துவை யோவான் தரிசனத்தில் பார்க்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து அவர் பொற்கிரீடம் தரிப்பிக்கப்பட்டவராய் உட்கார்ந்திருக்கிறார், கையில் ஒரு கருக்கான அருவாளை பிடித்திருக்கிறார். ஏன்னு சொன்னால் இதற்கு பின்பதாக 2 விதமான அறுவடைகள் நடக்கப் போகிறது. அந்த 2 அறுவடைகளை குறித்து தான் 4ஆம் தூதனும் 5ஆம் தூதனும் சொல்ல போகிறார். என்ன 2 அறுவடை என்று சொன்னால், அடுத்து வாசிக்க போகிறோம். ஒரு அறுவடை பூமியின் பயிர்கள் அறுக்கப்பட போகிறது. 2வது பூமியின் திராட்சை கொலைகள் அறுக்கப்பட போகிறது. இந்த 2 அறுவடைகளை குறித்து, ஒன்று பூமியின் பயிர்கள் அறுவடை பண்ண போகிறது. எனக்கு கருக்கான அறிவாள் கையில், அறிவாள் என்பது அது அறுவடை செய்கிற அறிவாள். அந்த அறிவாளோடு இயேசு உட்கார்ந்திருப்பதை பார்க்கிறார் இந்த யோவான். ஆக பூமியின் பயிர்கள் அறுவடை செய்ய போகிறது, பூமியின் திராட்சை கொலைகள் அறுவடை செய்யப்பட போகிறது. இந்த 2 அறுவடை குறித்தான் 4ஆம் தூதனும் 5ஆம் தூதனும் சொல்கிறார். இந்த 2 அறுவடைகள் எதை குறிக்கிறது அதை தியானித்து நாம் இந்த நாள் முடிக்கப் போகிறோம். இந்த 4ஆவது தூதன் சொல்லுகிற செய்தி என்ன? 15ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது வேறொரு தூதன், அதாவது 4ஆவது தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது. ஆகையால் உம்முடைய அறிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். 4ஆவது தூதன், அது நல்ல கவனிங்க. நம்ம தியானிக்கிற இந்த காரியங்கள் இப்போ உபத்திரவத்தின் காலத்தில் நடக்கிற சம்பவங்கள், சரிங்களா? அதை புரிந்து கொள்ளணும். இப்போ உபத்திரவத்தின் நாட்கள் தான் இயேசுவை இப்போ யோவான் பார்க்கிறார்.
ஒரு அறிவாளோடு இயேசு உட்கார்ந்து இருப்பதை பார்க்கிறார். இப்போ ஒரு தூதன் சொல்லுகிறான், ஆண்டவரே பூமியின் பயிரெல்லாம் ரொம்ப முத்திருச்சு, அறுவடைக்கு ரெடியாக இருக்குது, எல்லாத்தையும் அறுத்துருங்க, அவன் கையை நீட்டி எல்லாத்தையும் அறுத்து போடுங்க என்று இந்த தூதன் சொல்லுகிறான். அப்போ பூமியின் பயிர்கள் அறுவடை செய்யப்பட போகிறது. யார் இந்த பூமியின் பயிர்கள்? வாசிங்க மத்தேயு 13ஆம் அதிகாரம் 49-50. இப்படியே உலகத்தின் முடிவிலும் நடக்கும். உலகத்தின் முடிவிலும் நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். நல்ல கவனிங்க. இப்படியே உலகத்தின் முடிவில் நடக்கும். என்ன நடக்குமாம்? தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையில போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். உலகத்தின் முடிவில் நடக்கிற சம்பவத்தை குறித்து இயேசு தன் ஊழியத்தின் நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். உலகத்தின் முடிவு என்ன நடக்குமாம்? நீதிமான்களிடமிருந்து துன்மார்கள் பிரிக்கப்படுவார்கள். அப்போ இங்கு சொல்லப்படுகிற பூமியின் பயிர்கள் யார் என்று சொன்னால் புறஜாதி மக்கள். அதாவது கைவிடப்பட்டு ஆண்டு வருகைக்கு ஆயத்தம் இல்லாமல் கைவிடப்பட்டதான அந்த மக்கள், புறஜாதி மக்கள் அறுவடை செய்யப்பட்டு, அதாவது நியாயம் தீர்க்கப்பட்டு அவர்கள் தேவனால அக்கினிக்கு இரையாக தள்ளப்படுவார்கள். அப்போ முதல் இங்கே அறுவடை நடக்கிற என்ன அறுவடை? புறஜாதி மக்கள் நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள். யார் நடுவிலிருந்து? நீதிமான்கள் நடுவிலிருந்து. யார் இந்த நீதிமான்கள்? யூத கிறிஸ்தவர்கள், யூத பரிசுத்தவான்கள், கர்த்தருக்காக வைராக்கியம் இந்த இரத்த சாட்சிகளை மறிக்கிற இந்த கூட்டத்தின் நடுவிலிருந்து புறஜாதி மக்களை கர்த்தர் அழிக்கிறார். இங்கே ஒரு முடிவை அவர்களுக்கு உண்டாக்குகிறார். அவர்கள் அறுவடை செய்யப்பட்டு அவர்கள் நரகத்தில் தள்ளப்பட போகிறார்கள். இனி வரும் நாட்களில் சம்பவிக்க போகிறது. அதை குறித்தான் தூதன் சொல்லுகிறான், உடைய கையை நீட்டி அதெல்லாம் அறுத்து விடும். இன்னொரு வேத பகுதி வாசிங்க, 13ஆம் அதிகாரம் மத்தேயு 13:41-43. மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினியின் சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். போதும். இந்த இடத்துல வாசிக்கிறோம், பிதாவின் ராஜ்யத்தில் இடர்கள் எல்லாம் கர்த்தர் பிடுங்கி போடுவாராம். இதுதான் கடைசி நாட்டில் நடக்க போகிறது. அப்போது தூதன் சொல்லுகிறான், கரத்தை நீட்டி இந்த பூமியின் பயிர்கள் சொல்லுவது உலக ஆசீர்வாதத்துக்காக, உலக சுகபோகத்துக்காக, உலக பாவத்திற்காக வாழ்ந்து வருகையில கைவிடப்பட்டதான ஜனங்கள். உலகம்தான் எங்கள் வாழ்க்கை. இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் பாருங்க, எதுக்கு இயேசு பின்பற்ற? உலக ஆசீர்வாதத்துக்காக, உலக சுகபோகத்துக்காக. இன்னைக்கு அநேக ஊழியர்கள் விழுந்து போவது, இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் பின்மாறி போவது காரணம் என்ன? உலகத்தின் மேல இருக்கிற சிநேகம், உலக ஆசீர்வாதம், உலக சுகபோகம், உலக சிற்றின்பம். இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் வருகையில் கைவிடப்படுகிறார்கள். இவர்களைத்தான் வேதம் சொல்வது பூமியின் பயிர்கள். இவர்கள் பரலோகத்துக்குரியவர்கள் அல்ல, இவர்கள் பூமிக்காக வாழ்கிறவர்கள், வாழ்க்கைக்காக வாழ்கிறவர்கள், உலக சிற்றின்பத்துக்காக வாழ்கிறவர்கள். இவர்களை ஆண்டவர் இயேசு ஒரு நாள் அறுவடை பண்ண போகிறார். அறுவடை பண்ணி எங்க தள்ளப்பட போகிறாராம்? அக்கினி சூளையில. அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாக போகிறது. இந்த அறுவடை எப்போ நடக்க போகிறது? இனி வருகிறதான மகா உபத்திரவ காலத்தில். அடுத்து இப்போ இந்த மகா உபத்திரவம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த நாட்களில், மகா உபத்திரவத்தின் நாட்களில் கொடிய வேதனை பூமியில் உண்டாக போகிறது. தேவனுடைய கோபாக்கினை வெளிப்பட போகிறது. அந்த மகா உபத்திரவத்தில் உலக சிற்றின்பத்துக்காக வாழ்ந்து கைவிடப்பட்ட இந்த பூமியின் பயிர்கள் அறுவடை செய்யப்பட போகிறது. வாசித்து பாருங்க. அதே வெளிப்படுத்தல் 14:16 வாசிங்க. அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. அதாவது இந்த இடத்துல பூமியின் விளைவு அறுப்புண்டதுன்னு சொன்னால் இங்கேயே அவர் அறுவடை பண்ணிடல. இனி அடுத்து 15ஆம் அதிகாரத்திலிருந்து மகா உபத்திரவம் ஆரம்பமாகிறது. அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும் பொழுது அந்த மகா உபத்திரவ காலத்தில் இந்த உலக வாழ்க்கைக்காக வாழ்ந்தவர்கள் அழிய போகிறார்கள். கருமையானவர்களே, நம்ம எதுக்காக இயேசு தேடுகிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. மோசே 40 ஆண்டுகள் பார்வோன் அரண்மனையில் பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக வளர்க்கப்பட்டான்.
ஆனா எப்போ இந்த மோசே தான் ஒரு எபிரேயன் என்பதை அறிந்து கொண்டு என்னை தேவன் அழைத்திருக்கிறார், என்னை விசேஷமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார், என் மூலமாக என் ஜனங்கள் விடுவிக்கப்பட போகிறார்கள் என்கிற தேவ திட்டத்தை மோசே உணர்ந்தானோ அப்பத்தான் ரட்சிக்கப்படுவதுக்கு ஒப்பு கொடுக்கிறான். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது வேத அழகா சொல்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24, 25, 26 வாசித்து பாருங்க. மோசே அவன் பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷம் அனுபவிப்பதை பார்க்கிலும் தன் சகோதரருடைய உபத்திரவத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். பாடுகள் அனுபவி தெரிந்து கொண்டான். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை எப்போ மோசே வெறுத்தானோ அப்போத்தான் அவன் பரலோகத்துக்குரியவனா மாறினான். அப்போ நம்ம எதை வெறுக்கணும்? இந்த உலகம் கொடுக்கிறதான சந்தோஷம், அந்த பாவ சந்தோஷம் அனித்தியமானது. நீ சினிமா பார்க்கறதுனால அல்லது அருவருப்பான வீடியோக்களை பார்ப்பதனால அல்லது சில தவறான நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு தவறான இடத்துக்கு போய் நீங்கள் சந்தோஷமாய் என்ஜாய் பண்ணுவது, இதெல்லாம் சந்தோஷமான காரியமாய் தெரிந்தாலும் அது அனித்தியமானது. அது உன்னை அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துக்கு உன்னை கொண்டு செல்லும். உன் சிந்தையை கெடுக்கிற, உன் சுவாபத்தை மாற்றுகிற, உன்னை பாவ வாழ்க்கை வாழும்படி கரைப்படுத்துகிற உலகத்தினுடைய பாவ சந்தோஷம் அந்த நேரத்துக்கு உனக்கு சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் உன் முடிவில் அழுகையில் எடுத்துக்கொண்டு செல்லும். ஆகவே உலகத்தின் சந்தோஷம் வாழாதீங்க. நினைச்சதை அனுபவிக்கணுங்கிறது சொல்லி உலகத்தின் சந்தோஷங்களுக்காக உலகத்தின் பாவ சந்தோஷம் வாழாதீங்க. அதை வெறுத்து வாழும் பொழுது நாம் பரலோகத்துக்குள்ள மாறுகிறோம். கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசித்து பாருங்க. நாம் பூமிக்கு அல்ல மேலானவைகள் நாம் பார்க்க வேண்டுமாம். நாம் தேட வேண்டியது மேலானவைகள். ஆக பரலோகத்தை தேடும் பொழுது தேவன் நம்மை வருகைக்கு ஆயத்தமாக்குகிறார். இந்த பூமியின் உலக வாழ்க்கைக்காக வாழ்ந்த ஜனங்களைத்தான் வேதம் சொல்லுது பூமியின் பயிர்கள். அதை கர்த்தர் அறுவடை பண்ண போகிறார். அறுவடை பண்ணுகிற நாட்கள் தான் மகா உபத்திரவத்தின் நாட்கள். அந்த நாட்கள் ஒருவனும் தப்புவிக்க முடியாது. ஆக அந்த நாட்களுக்கு நாம் தப்புவிக்கப்பட இன்னைக்கு வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம். அல்லேலூயா. அடுத்தது 5வது தூதனுடைய செய்தி 14ஆம் அதிகாரம் 17, 18 வாசிக்கலாம். பின்பு வேறொரு தூதனும் கருக்குள்ள அரிவாளை பிடித்துக்கொண்டு பரலோகத்திலுள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். நல்லா கவனிங்க. இப்போ ஏற்கனவே 4 தூதனை பார்த்தோம். இப்போ இங்க ஒரு 5வது தூதனை பார்க்கிறார். ஆனால் இவர் செய்தி சொல்லுகிறவர் அல்ல. ஆகதான் சொன்ன மொத்தம் 6 தூதர்கள் இந்த யோவான் பார்க்கிறார். ஆனால் 5 தூதன் செய்தி தான் பார்க்கிறார். இங்கே 5வது தூதனை பார்க்கிறார். அந்த தூதன் கருக்குள்ள அரிவாளை பிடித்து கொண்டு பரலோகத்துள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அதாவது ஆண்டவர் இயேசுவின் கையில் அரிவாள் இருக்கிறது. அவர் தான் அறுவடையை ஆரம்பித்து வைக்கிறார். ஆனால் தூதர்கள் அந்த அறுவடையை செய்கிறார்கள். அதுதான் சொல்லப்படுகிறது. தூதன் அரிவாளோடு தேவாலயத்தில் புறப்பட்டு வருகிறான். எதற்கு புறப்பட்டு வருகிறான்? அறுவடையை செய்யும்படியாக. முதல் அறுவடை பயிர் முத்தி இருந்துச்சு. அந்த பூமியின் பயிரை இயேசுவே அறுவடை பண்ணுகிறார். அது கர்த்தர் அனுப்புகிற மகா உபத்திரவ காலங்கள், கோபாக்கினை. அடுத்து இப்போ 2வது அறுவடை பண்ண போகிறார். பூமியின் திராட்சை குலைகளை அறுவடை பண்ண போகிறார். இந்த அறுவடை யார் பண்ணுகிறதா? ஒரு தேவதூதன் தேவாலயத்தில் புறப்பட்டு வருகிறான் அரிவாளோடு. அவன் தான் இந்த அறுவடை பண்ணுகிறான். என்ன அறுவடை இது? 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அக்கினியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து. அக்கினியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதன். இது 6வது தூதன். இவன் தான் 5வது செய்தி சொல்லுகிறான். இவன் அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ளவன் சொன்னால் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இவர் அக்னி தேவன் என்ற அர்த்தம் அல்ல. இன்னைக்கு அநேகர் அப்படி வணங்குகிறார்கள் அறியாமையினால். அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ளவன் என்று சொன்னால் இவன் அடுத்து வரப்போற அறுவடையில் பிடிக்கப்படுகிறவர்களை அக்கினியில தள்ளுவதற்கான அதிகாரங்களை கொண்ட இந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சில தூதர்களுக்கு சில வேலைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த வேலைகளை செய்வதனால் அவர்கள் தேவர்கள் அல்ல, தேவனுடைய பணிவிடைக்காரர்கள். ஆக அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ளவன் என்று சொன்னால் அடுத்து பண்ண போகிற அறுவடையை அக்கினியில தள்ளுவதற்கான அதிகாரம், அந்த வேலை இவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ள தூதன் புறப்பட்டு வந்து கருக்குள்ள அரிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி. இதுக்கு முன்னாடி 17ஆம் வசனத்தில் பார்த்தோமே, கருக்கான அரிவாளை பிடித்த அந்த தூதனை பார்த்து பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது. கருக்குள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த
சத்தத்தோட சொன்னான். நல்லா கவனிங்க. இப்ப இந்த அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ள தூதன் வருகிறான். அவன் இதுக்கு முன்பு தேவாலயத்திலிருந்து கருக்குள்ள அறிவாலோடு புறப்பட்டு வந்தானே தூதன், அந்த தூதனை பார்த்து சொல்லுகிறான், பூமியில திராட்சை பழங்கள் எல்லாம் பழுத்து இருக்குது, உங்கள் கரத்தை நீட்டி அதெல்லாம் அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோட சொன்னான். பூமியில் இருக்கிற திராட்சை பழங்கள் யாரை குறிக்கிறது? வேதத்தில் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 80:8 வாசிங்க. நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு நாட்டினீர். இந்த இடத்துல வாசிக்கிறோம், எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடி செடியை கொண்டு வந்து நாட்டினாராம். இங்க சொல்லப்படும் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் திராட்சை செடிக்கு அடையாளமே சொல்லப்படுகிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் 5 வசனம் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் திராட்சை செடிக்கு ஒப்புமையை சொல்றதை பார்க்கிறோம். அங்க பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் திராட்சை செடிக்கு ஒப்புமையை சொல்லப்படுகிறார்கள். அடுத்து யோவான் 15:5 வாசிக்கலாம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அடுத்து இங்கு சபை குறித்து சொல்லும் பொழுது இயேசு திராட்சை செடி, சபையாகி நீங்கள் நானும் அவரோடு இணைந்திருக்கிற கொடிகள். அங்க பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் சபை தேவனுடைய திராட்சை செடி, எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்ட தேவனுடைய திராட்சை செடி. புதிய ஏற்பாட்டு சபை இயேசுவாகி திராட்சை செடியோடு இணைந்திருக்கிற கொடிகள். ஆனால் இங்கு சொல்லப்படுகிறது பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது. இங்கு சொல்லப்படுகிற பூமியின் திராட்சை பழங்கள் இஸ்ரவேல் சபையும் அல்ல, எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவின் சபையும் அல்ல. இங்கு சொல்லப்பட்ட திராட்சை பழங்கள் அந்தி கிறிஸ்துவும் அவனுடைய கூட்டமும். இங்கு சொல்லப்படுகிறதான இந்த பூமிக்குரிய திராட்சை செடி என்பது அந்தி கிறிஸ்துவும் அவனை ஏற்றுக்கொண்டு அவனை பின்பற்றுகிற கூட்டம். அந்த அந்தி கிறிஸ்துவையும் அவனுடைய கூட்டத்தாரையும் தேவனாய் கர்த்தர் இந்த 7 வருடத்தின் முடிவில் அவர்களை அறுவடை செய்து அக்கினிலே கர்த்தர் தள்ளப் போகிறார். அந்த 2வது அறுவடை தானே சொல்லப்படுகிறது. முதல் பூமியின் பயிர்கள் என்பது உலக வாழ்க்கையை வாழ்ந்த கைவிடப்பட்ட ஜனங்கள் மகா உபத்திரவத்தில் அறுவடை செய்யப்படுகிறார்கள். அந்த 7 வருடம் முடியும் பொழுது அந்தி கிறிஸ்துவையும் அவனோடு இருக்கிற கூட்டத்தையும் ஆண்டவராக இயேசு அறுவடை பண்ணி அவளை அழித்து அக்கினியை தள்ளுகிறார். அதுதான் பூமியின் திராட்சை பழங்கள். அதை குறித்தான் 7 வருடம் முடியும் பொழுது ஒரு வார்த்தை வாசிங்க. 16ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 16:11 வாசிங்க. தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. இந்த ஜனங்கள் தங்களுடைய எல்லா விதமான வருத்தங்களை விட்டு என்ன செய்யலையாம், மனம் திரும்பலையாம். அடுத்த ஒரு வார்த்தை வாசிங்க. சரி, வெளிப்படுத்தல் 19:11 வாசிக்கலாமே. பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும், வெளிப்படுத்தல் 19:11. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரையை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டார். அவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து அவர் யுத்தம் பண்ணுகிறார். இப்ப ஆண்டவர் இயேசு அவர் யுத்தம் பண்ணும்படியாக அவர் புறப்பட்டு போகிறார். யாரோடு? இந்த அந்தி கிறிஸ்துகளோடு. ஆகவே இந்த பூமியின் திராட்சை பழமாகிய இந்த அந்தி கிறிஸ்து 7 வருட முடிவில் மெகதோன் என்கிற இடத்துல யுத்தம் நடக்கிறது. அதுதான் அர்மகதோன் யுத்தம் சொல்லப்படுகிறது. அந்த அர்மகதோன் யுத்தத்தில் அந்தி கிறிஸ்துவும் கள்ளத்திற்கு பிடிக்கப்பட்டு அவர்கள் அக்கினி தள்ளப்பட போகிறார்கள். வாசிங்க. வெளிப்படுத்தல் 19:19 வசனத்திலிருந்து 21 வரை வாசிங்க. பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறியிருந்தவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ளத்தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடையிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. போதும். 7 வருடம் இந்த உபத்திரவ காலம் முடியும் பொழுது
அந்தி கிறிஸ்துவும் அவனோடு கள்ளத்தரசு பிடிக்கப்பட்டு அவள் அக்னி கடலில் தள்ளப்படுவார்கள். மற்ற ஜனங்கள் அவர்கள் எல்லாரும் கொல்லப்பட்டு அவருடைய மாம்சங்கள் பறவைகளுக்கு இரையாய் மாறினது. அதுதான் பூமியின் திராட்சை பழங்கள் அறுக்கப்பட்டதை குறிக்கிறது. இந்த அறுவடை குறித்து தான் 5வது தூதன் சொல்லுகிறான், இதோடு உபத்திரவ காலம் முடிய போகிறது. ஆகவே உபத்திரவ காலம் வரைக்கும் என்ன அந்த அந்த மகா உபத்திரவ காலம் முடிகிற வரைக்கும் என்ன சம்பவிக்க போகிறது என்பதை குறித்து இந்த தூதர்கள் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். 5வது தூதன் சொல்லுகிற செய்தி, அந்தி கிறிஸ்துவும் அவனுடைய ஆளுகைக்கும் ஒரு முடிவு உண்டாக போகிறது. அந்த முடிவில் கர்த்தர் அவனுக்கு ஒரு முடிவு உண்டாக்கி அக்னி கடல் தள்ளப்போகிறார். ஒரு பெரிய யுத்தம் நடக்கப் போகிறது. அதான் அர்மகதோன் யுத்தம். அது வருகிறவன் நல்ல திரும்ப தியானிக்க போகிறோம். ஆகவே 5வது தூதன் இந்த செய்தியை சொல்லி முடிக்கிறான். கடைசியாக 14ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கலாம். அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்திற்கு புறம்பேயுள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1600 ஸ்தாதி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. அதாவது அந்தி கிறிஸ்துவோடு அவனோட இராணுவத்தோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்கிற யுத்தத்தை குறித்தான் நீங்க வாசிக்கிறோம். அந்த யுத்தத்தில் குதிரையின் கடிவாளம் மட்டும் ரத்தம் போனதான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அது எவ்வளவு பெரிய, அது நினைத்து, அதாவது இதுவரைக்கும் உலகத்தில் நடக்காத ஒரு பெரிய யுத்தம் அந்த அர்மகதோன் யுத்தம். அதை குறித்து விளக்கான பார்ப்போம். அந்த அர்மகதோன் யுத்தத்தில் அந்தி கிறிஸ்துவும் அவனோடு கூட சேர்ந்து உலக ஜனங்களும் சப்போர்ட் பண்ணி இயேசுக்கு எதிராய் வருவார்கள். அந்தி கிறிஸ்து பின்பற்றுகிற கூட்டம். அந்த அந்தி கிறிஸ்துவோடு செய்கிற யுத்தத்தில் அந்தி கிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டு அக்னி கடல் தள்ளப்படுவார்கள். மற்ற எல்லாரும் கொல்லப்படுவார்கள். அந்த யுத்தத்தில் ரத்தம் பாய்ந்து ஓடுமாம். அந்த ஜனங்கள் மாமிசம் பறவைகளுக்கு இரையாகுமாம். மகா பெரிய பயங்கரமான யுத்தம் அந்த நாட்டில் நடைபெறப் போகிறது. இதை குறித்தான் இந்த 5ஆம் தூதன் சொல்லுகிறான். ஆகவே இந்த தூதன் சொல்லுகிற காரியங்கள் அந்த நாட்டில் உடனே நடக்கல, அப்புறம் நடக்க போகுது. அதை குறித்து அடுத்து அதை தியானிக்க போகிறோம். ஆக இந்த 5 தூதருடைய செய்தியோடு இந்த 14ஆம் அதிகாரம் முடிவடைகிறது. அதாவது இடைப்பட்ட பகுதி என்கிற 10ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற பகுதி இன்றோடு முடிகிறது. அடுத்து 15ஆம் அதிகாரத்திலிருந்து மகா உபத்திரவ காலமும் அதை தொடர்ந்து நடைபெறுகிறதான அர்மகதோன் யுத்தம், 1000 வருட அரசாட்சி, அதுக்கு பின்பு நடக்கிற கோகு மாகோகு யுத்தம், அதற்கு பின்பு நடக்கிறதான வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, ஆட்டுக்குட்டியான கல்யாணம், நித்திய நரகம், பரலோகம், இவை குறித்து நாம் வருகிற நாட்கள் தியானிக்க போகிறோம். ஆக இதோடு இந்த 14ஆம் அதிகாரம் வருகிற பகுதி முடிவடைகிறது. இதை பின்பதாக ஒரு சின்ன இடைவெளிக்கு பின்பதாக திரும்பவும் அடுத்த பகுதி உங்களுக்கு ஆரம்பமாகும். ஏற்கனவே நாம் முதல் 3 அதிகாரங்களை நாம் தியானிக்கும் பொழுது அது ஒரு செக்மெண்ட்டாக முடித்து ஒரு சின்ன இடைவெளிக்கு பின்பதாக திரும்ப நாம் அடுத்த பகுதி ஆரம்பித்தோம். இந்த 14ஆம் அதிகாரத்தோடு இடைப்பட்ட பகுதி முடிகிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் திரும்ப உங்களுக்கு இந்த வெளிப்படுத்த விசேஷம் வேதபாட வகுப்பு தொடர்ந்து நடைபெறும். 15ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்தும் நடைபெறும். ஒரு சில நாட்களுக்கு பின்பதாக அது எப்பொழுது நடைபெறும் என்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லப்படும். ஒருவேளை நீங்கள் இந்த செய்தி கேட்கிறவர்கள் ஒருவேளை சப்ஸ்கிரைப் ஆகாமல் இருப்பீர்களானால் நீங்கள் சப்ஸ்கிரைப் ஆகிக்கொள்ளும் அன்பை கேட்டுக்கொள்கிறேன். அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் ஆகும் பொழுது அடுத்த பைபிள் ஸ்டடி ஒரு சில நாட்களில் திரும்ப ஆரம்பமாகும். அது எப்பொழுது என்கிறதான அந்த அறிவிப்பு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பப்படும். அதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு வசதியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் ஆகிக்கொள்ளும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்போ நம்ம எல்லார் கண்களை மூடி இந்த நாளிலே நாம் தியானித்தான வசனங்களை நினைவில் கொண்டு வந்து அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் பூமி மேல் வெளிப்படுகிறதான மகா அந்த உபத்திரவத்தின் நாட்களை நாம் தப்பித்துக் கொள்ளும்படி நம்மை நாமே நிதானித்து ஆண்டவர் இயேசுவின் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட ஒப்பு கொடுப்போமா? கொஞ்சம் நம்ம எல்லாம் நம்ம நிதானித்து பார்ப்போமா? கைவிடப்பட்ட ஜனங்கள் உபத்திரவத்தின் நாட்களில் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவது என்பது அது கூடாத காரியம். ஆக இந்த நாட்களில் எசப்பா நாங்கள் எப்படியாயிரம் வருகைக்கு ஆயத்தமாவதற்கு
எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். நாங்கள் எப்படியா இது வருகைக்கு ஆயத்தமாகணும், எங்களை உதவி செய்யுங்கப்பா. ஒருவேளை சில குறிப்பிட்ட பாவம் உங்களுக்குள்ள இருக்கிறதா, இன்னும் மனம் திரும்பாமல் சில பாவத்தில் விழுந்து கிடக்கிறீங்களா, மனம் திரும்புங்க இயேசுப்பா. எங்களை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க, நாங்கள் மனம் திரும்புகிறோம், எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பான்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் அருமையான சகோதரனே, என் அருமையான சகோதரியே, இந்த நாட்களில் மனம் திரும்பாமல் உன் இருதயத்தை நீ கடினப்படுத்தியிருப்பாயானால் வருகையில் நீ கைவிடப்படும் எத்தனை நிச்சயம். நீ மனம் திரும்பிடு. வருகையில் கைவிடப்பட்டுட்டா நம்முடைய முடிவு எத்தனை பரிதாபமானது. ஒருவேளை இன்னும் சில பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறீங்களா, இன்னும் சில காரியங்களை மனம் திரும்பாமல் இருக்கிறீங்களா, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனோடு இருக்கிற உறவு ஒழுங்கில்லாமல் இருக்கிறதா, மனம் திரும்பி உங்கள் வாழ்க்கை சீர்படுத்துங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். வருகைக்கு ஆயத்தமாவோம். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம். ராஜா, இந்த நாளில் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவின் நாளில் தியானித்த வசனங்களை எங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்தி நாங்கள் வருகைக்கு எப்படியாகில ஆயத்தமாகி ஆண்டவரே நித்தியத்தில் பிரவேசிப்பதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டும். தடைகள் எல்லாம் மாற்றும். எங்கள் உள்ளான வாழ்க்கை பரிசுத்தமடையவும் நம்முடைய ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தமாக உதவி செய்யும். இந்த சதை கேட்க எல்லாரையும் ஆசீர்வதியும், கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே, ஆமென். என்னுடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதானம் வழிநடத்துதல் இன்றும் என்ற சதா காலங்களில் நம் அனைவரோடும் இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.